ஹாய் டாமி, இட்ஸ் யூர் ட்ரீம். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஸோ நம்ம 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஒன் ஷாட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2K ஸ்பெஷலுக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு இந்த ஒன் ஷாட்டை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸ்கூல் லவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் லவ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதோட அப்கிரேட் வெர்ஷன் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த ஸ்கூல் லவ்வோட அப்கிரேட் வெர்ஷன் தான் இப்போ நான் போட போகிறேன். இதை பார்த்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டுமே பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப எப்படி சொல்கிறது ஹாப்பியாக இருக்கும். மேபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நோ ப்ராப்ளம்டா. இது புதுசாக ஒரு வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இந்த அப்கிரேட் வெர்ஷனில் ரொம்ப கொஞ்சம் ரொமான்டிக்ஸ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட்டான ஒரு சூப்பர் வைபாக இருக்கும்டா. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள், ஓகேவா? வாங்கடா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக இதோட கேரக்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன்டா. ஆக்சுவலாக அதில் ஒயினோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, எஸ் ஃபுட்டி கேர்ள். எப்படின்னா எனக்கு சோறு தான்ப்பா முக்கியம் அப்படின்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்டான ஒரு கேரக்டர். அதே மாதிரி ஜங்குக்கோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப ஜாலியாக ஒரு லவபிள் பாய். வெறும் ஒயினுக்கு மட்டும்தான், மற்ற யாருக்கும் கிடையாது. மற்ற எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக கடுக்கடு அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இன்ட்ரோ. மற்றபடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க 2 பேரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை இமேஜின் பண்ணி அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டை தான் காமிக்கிறோம். அந்த வீட்டோட சோஃபாவில் தான் ஒயின் உட்காந்து கையில் ஃபுட் பிளேட்டோட நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. அது இது வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. வேறு எதாவது எடுத்துகிட்டு வரவா? போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. இப்போது மேலேருந்து தான் ஜங்குக்கு இறங்கி வரான். ஜங்க் தான் கீழே இறங்கி வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஒயினே பார்க்குறான். போதுமா அப்படின்னு கேட்குறான். போச்சுக்கு இது போதும். அம்மா இதுக்கு மேலே கிச்சனில் ஏதாவது இருக்குது? ஏண்டா? இல்லை மொத்தமாக இந்த தட்டில் இருக்கே அதான் கேட்டேன். டேய் என்னடா பிள்ளை சாப்பிட்றது கண்ணு வைக்கிற? போடாங்கிட்டு உனக்கு வேணா போய் சாப்பிடு. அவள் சாப்பிட்றது ஏன்டா கண்ணு வைக்கிற? பாவம் அவள் உடம்புல ஒட்டாமல் போயிட போகுது. இப்படி நீ கண்ணு வச்சு தான் பாவம் பிள்ளை இழைச்சி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒயணும் தான். இப்போ ஜங்குக்கு தான் அதை பார்த்துட்டு வெறியாவது. மா டென்ஷன் ஏத்தாதம்மா. ஒயின் அவள் சரியா இல்லையா? நீ போ, நான் அப்புறம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. இப்போது ஜங்குவோட அம்மா தான் ஏண்டா அவளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூப்பிட்ற? போகிறதுனா நீ போயேண்டா. அவள் சாப்பிட்டு பொறுமையாக வருவா. ஏன் உன் கம்பெனிக்கு லேட்டாக வந்தாலும் ஒத்துக்க மாட்டியா என்ன? அதான் சொல்லுங்கள். எப்படி திட்டுறான் தெரியுமா? அதுவும் அந்த கம்பெனியில் யாருக்குமே தெரியாது நான் இவளோட ஒய்ஃப்னு. அப்படி இருக்கும்போது வெளுத்து வாங்குவான் தெரியுமா? ப்ராஜெக்ட் கரெக்டாக பண்ணி முடிக்கலன்னா ஏன் உனக்கு பண்ணி முடிக்க என்ன கேடு அப்படின்னு திட்டுறான். இப்போ ஜங்கு தான் முழிக்கிறான். அடிப்பாவி. ஏய் நான் எப்படி சொன்னேன்? நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் இல்லாமல் எப்போ பாரு அந்த பிஓட மீட்டிங்னு வெளியே போகிறாரத்த கேட்டால் அதெல்லாம் பிஸ்னஸை உனக்கு என்ன தெரியுன்றாரு. சொல்லுங்கத்த, எனக்கு எதுவும் தெரியாதா என்ன? அப்படியா சொன்னா? இப்போ ஜோக்கு தான் வாயில் கை வச்சு பார்க்குறான். ஏய் என்னடி சொல்கிற? இங்கே பாருங்கத்த, அந்த பிஏவும் எப்படி மினிக்கிட்டு வரா தெரியுமா அத்தா? டெய்லியும் இவரும் பல்ல எழுச்சி பார்த்துட்ருக்காரு. சொல்லுங்க நான் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறா சாப்பிட்டுக்கிட்டே. அச்சோ தங்கோ நீ பாவம் தான்டா. என் புருஷன் கூட அப்படி பண்ணதில்லை. ஜங்குக் இதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னடா. அம்மா என்னம்மா அவள் சொல்கிறதையும் நம்புகிறேன். அப்போல்லாம் எதுவும் கிடையாதும்மா எனக்கும் அவளுக்கும். அப்புறம் எதுவும் சொல்லாமலே அப்படிலாம் சொல்லுவோம். ஏண்டா உனக்கு என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னும் போது நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேனா இல்லையாடா? ஆமாம் சொன்னீங்க. அது இதுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் சொன்னேன். அப்படி இருக்கும் போதே உனக்கு பிஏ கேட்குதா அப்படின்றாங்க. மாமாம்மா அவள் சொல்கிறது ஏம்மா நம்புற? அவள் பொய் சொல்கிறாம்மா. அப்படிலாம் இது கிடையாது. இப்போது ஒயனை தான் பார்க்குறாங்க. ஒயின் பாவமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. மா உனக்கே தெரியும் எனக்கு ஒயனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. சின்ன வயசுலேருந்து அவளை லவ் பண்ணி கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் அவராக அத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் தானே அத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் பொறுமையாக தானே அத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இல்லை? நான் தானே அதை அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போது அவங்க அத்தை தான் யோசித்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்லியிருப்பானா? நீ காலேஜ் முடிச்சதும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
சரியாடி? நிஜமா காலேஜ் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிப்பல்ல? எப்படி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்க்கு என்னை விட்டு போனியோ அந்தமாரி போகமாட்டல்ல அப்படின்னு கேட்குறா பாவமா. ஏய் சத்தியமாக போக மாட்டேன்டி, உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ முடி, நான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ம். நீ அப்புறம் ஜெஸ்ஸி மாதிரி வேறு ஏதாவது பொண்ணு வந்துட்டா லைஃப்பில்? யார் வந்தாலும் சரி, எனக்கு என் ஒயன் தான் ஃபஸ்ட்டு. சரியா? நீ இவ்வளோ பயப்படுறதுனால தான் நான் உன்னை காலேஜ் முடிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இல்லைனா நீ வேலைக்கு போனதுக்கப்புறம் தான், நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணம் பண்ணலானே இருந்தேன். ஏன்னா அப்போ தான் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் நான் தர முடியும்ன்ட்டு. நீ இவ்வளோ பயப்படுறதுனால உன்னை நான் காலேஜ் முடிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா? அப்படின்னு சொல்லியிருப்பான் ஒயின் ஃபைனல் இயர் படிக்கும் போதே. நிஜமா நிஜமா அப்படின்னு சொன்னதும் ஒயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்பா, அப்போ நான் காலேஜ் முடிச்சதும் ஜக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்ட்டு ஹாப்பியாக இருந்திருப்பா. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதும் ஜங்குக்கு தான், மா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருப்பான். இப்போ ஒயின் ஒரு பக்கம் இதை கேட்டுட்டு ஆ அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ ஒயின் தான் ஆ ஜங்குக் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ன அப்படின்றா. இப்போது ஜக்கு கூட அம்மா தான், என்ன சொல்கிற? ஆமாம் ஆண்டி, நான் காலேஜ் முடிச்சதும் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இப்போது ஜக்குக்கோட அம்மா தான் ஜக்குக்க பார்க்குறாங்க. அம்மா, நான் என்ன சொன்னேன்னா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலேஜ் முடிச்சதும் அப்படின்னு நான் சொன்னேம்மா. ஆண்டி ஆண்டி பொய் சொல்கிறேன் ஆண்டி, இவன் நல்லா பொய் சொல்கிறான். என்ன காலேஜ் முடிச்சதும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் முன்னேறலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்றா. இப்போ ஜங்க் தான் பார்க்குறான். ஏய் ஏய், நான் இப்படி சொன்னேன்? நீ என்ன சொன்ன? காலேஜ் முடிச்சதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜங்குக்கு அம்மா தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்னப்போ? இப்போ ஜங்குக்கு அம்மா தான், டேய் அப்புறம் என்னடா, ஒழுங்காக பண்ணிக்க. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, அவன் என்னை ஏமாத்திட்டு போகலான் தான்ட்டி இப்படி பண்ணுறான். அவன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தானா கண்டிப்பாக நிறையா பொண்ணுங்க வருவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் நம்பவே மாட்டேன். காலேஜ்லேயே இப்படி தான்ட்டி இருந்தான். ஆனால் பார்த்தா ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்ட்டு வந்து நின்னாத்த. ஆ ஆமாம், ஏதோ நாங்கள் போனதுனால நான் பார்த்தேன், இல்லைன்னா இன்னும் நடந்திருக்கும் அப்படின்னு ஒயின்னு நடிச்சிட்ருக்கா. ஜங்குக் தான், மாமாம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, எனக்கு எப்பயுமே ஒயின் மட்டும்தான், நான் வேற யாரும் நினச்சது கூட கிடையாது. அந்த பொண்ணு ஏண்டா, அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணுற வரைக்கும் நீ சும்மாவாக இருந்த? எனக்கு தெரியாது. நீ ஒயினை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் நீ பிஸ்னஸ் பண்ணு, எதையாவது பண்ணு அப்படின்றாங்க. மா என்னம்மா, மேரேஜ் பண்ணிட்டா நான் இவ்வளோ பார்ப்பேனா பிஸ்னஸை பார்ப்பேனாம்மா? ஏன் உங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலையா என்ன? எல்லாத்தையும் சேர்த்து தானே பார்த்தாரு, அந்த மாதிரி தான். பாரு என்ன வலிக்குது உனக்கு, உன் பொண்டாட்டியும் பாரு, உன் பிஸ்னஸையும் பாரு, அப்புறம் என்ன? அதெல்லாம் கிடையாது, உனக்கு கல்யாணம் பண்ணுறோம். வைன் நீ கவலைப்படாதடா, நீ அழாத சரியா, அத்தை நான் இருக்கேன் அப்படின்னு ஹக் பண்ணுறாங்க. சரி அத்தை அப்படின்ட்டு அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறா. இப்போது வயனை தான் ஜங்குக் பார்க்குறான், என்ன பண்ணி வச்சிருக்கா பத்தியா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒயின் தான் திரும்பி டிங்கன்னு கண்ணடிக்கிறா. இப்போது ஜங்குக் வாயை பொழந்துட்டு பார்க்குறான், சொல்லி வாயை மூடல. ஒரு வாரத்திலே ஜங்குக்கும் ஒயினுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி தான் கல்யாண நாள். ஜங்குக் மணமேடையில் தான் உட்காந்துட்ருக்கான். இப்போது ஜிமின் தான் மச்சான் நீ நம்ம செட்டிலே நீ இந்தாண்டா ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுற, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா போடா அப்படின்றான். இப்போது ஜங்குக் திரும்பி ஒரு முறை, என்னடா உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே கல்யாணம் பண்ணுற, அதுவும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ண பொண்ணு, அப்புறம் என்ன இதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும்டா. கொடுத்து வைக்கணும், இதை உன் கல்யாணத்தில் நான் பேசுகிறேன் சரியா? இப்போது ஜிமின் தான் சரி சரி பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றான். இப்போ ஜங்குக் தான் சைடில் திரும்பி பார்க்குறான், அங்கே ஒயினை தான் கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு பார்த்ததும் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி அவ்வளோ ஸ்மைலு. என்ன இருந்தாலும் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ண பொண்ணாச்சே, அதுவும் கடைசியில் மேரேஜ் பண்ண போகிறான், இதை விட என்ன ஹாப்பினஸ் இருக்கும்? என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணலான்னு நினச்சா, பட் பிஃபோராக பண்ணுறான், அந்த ஒரு வருத்தம் தான். ஆனால் வயன் மேலே அதை தாண்டி அவனுக்கு அதிக லவ் இருக்கிறதுனால அவனுக்கு பெருசாக தெரியல. அவன் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான் வயனை. வயன் சிரிச்சுக்கிட்டே நடந்து வரா. அழகா ஒரு ரெட் கலர் சாரீ, அவளோட அழகில் மெஸ்மரைஸ் ஆகிட்டுருக்கான். ஜங்குக்கோட அம்மாவும் வயனோட அம்மாவும் பொறுமையாக கூட்டிகிட்டு ஜங்குக் பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக் ஒயினையே தான் வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். இப்போது ஒயின் திரும்பி பார்க்குறா. ஜங்குக்கா, என்ன அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்றா. அதை நான் சொல்லணும்டி. ஏண்டி
எப்படி இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறத பார்த்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஐயர் தான், ஆ அப்புறம் பேசிக்கோங்க, முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜங்க் தான் திரும்புகிறான். ஐயரே உங்கள் வேலையை பாருங்களேன். ஐயர் தான், இந்த காலத்து பிள்ளைங்கள எதுவும் சொல்ல முடியறதில்ல. ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஓயந்தான், ஜங்குக்கா அவர் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாரு. ம் நல்லதுக்கு சொல்கிறாரு. ஏண்டி கட்டிக்க போகிற பொண்ணு நீனு ஒன்றை பார்ப்பனா சும்மா மந்திரம் சொல்லிட்டு இருப்பேனா? அதெல்லாம் அவங்க சொல்லிப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ? ஆ இதான் வந்ததும் சொல்லிட்டல்ல அப்படின்ட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கம்மா தான் கீழே குனிஞ்சிட்டு, ஏய் அப்புறம் பேசிக்கங்கடா, அங்கே கவனிங்க பார், ஊரே பார்க்குது, கொஞ்சம் உங்கள் சேட்டையெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க கீழே குனிஞ்சு. இப்போ சொல்லிவிட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. இப்போ வாய்ந்தான், ஜங்குக்கா அப்புறம் பார்த்துக்கலாம். ம் நைட்டுக்கு வா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஹா அப்படின்ட்டு முட்டை மொழி முடிச்சு பார்க்குறா. என்ன கல்யாணம் கேட்டல்ல, அப்புறம் என்ன, வா மொத்தத்தையும் உரிச்சிட்றேன் கோழியை. இப்போ வாய்ந்தான், இன்னும் எப்படி பேசுகிறான் அப்படின்னு முட்டை மொழியை முடிச்சுட்டு பார்க்குறா. என்ன நீ தானே ஆசைப்பட்ட கல்யாணம் வேணும் வேணும்னு, வா புருஷன் பொண்டாட்டியாக இருப்போமா அப்படின்றான் சிரிச்சுக்கிட்டு. இப்போ ஒயனுக்கு தான் ஜர்க்கு விடுது. ஐயோ தெரியாமல் கேட்டோமோ அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் ஐயர் தான் மந்திரம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஜிம்மன் தான், ஐயரே இன்னும் எவ்வளோ நேரம், பொறுப்பா தம்பி, அவசரப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ சொல்லி முடிச்சுட்டு தாலி தான் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்ததும் இப்போது மாப்பிள்ளை கையில் எடுத்து கொடுக்குறாங்க. வயந்தா முட்டை மொழியை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. என்ன பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு தாலியை முன்னாடி வச்சுட்டு தான் கேட்குறான். அவளும் ம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. இப்போது அவன் பொறுமையாக ஒயனோட கழுத்தில் தான் தாலி கட்டுறான். இப்போது அழகாக கல்யாணமும் முடியுது. இதைத்தான் அவங்க அம்மா நினச்சி பார்த்துருப்பாங்க. சொல்லுங்க அத்தை, நான் தானே அடம் பிடிச்சி பண்ணேன். ம் ஆமாம், அவள் சொன்னது கரெக்டு தான்டா. தெரியும் இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு தெரியும் அப்போவே எனக்கு. வைனு நீ சொன்னது தான் கரெக்டு, நீ அவன் கூடயே வேலைக்கு போ, ஆஃபீஸில் என்ன நடந்தாலும் உனக்கு தெரியும்ல. ம் அதுக்கு தான் அத்தை நான் அவர் கூட ஆஃபீஸ் போகிறேன்னே சொன்னேன். இல்லைனா நான் ஏன் இவரோட ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் ஜாலியாக வீட்டில் இருப்பேன்ல. ஆமாண்ட தங்கம். ஜங்குக்கே இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் பாரு அம்மா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மாமா நான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணலம்மா. இப்போ வயந்தா முட்டை மொழி முடிச்சுக்கிட்டு பாவமாக பார்க்குறா. பாருடி இப்படி பாவமாக பார்த்து பார்த்து ஏமாத்தாத சரியா, நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் எதுக்கு அவ கூட டின்னர் போனீங்க? ஏய் அது கிளைண்ட் எல்லார் கூடயும் போனோண்டி. அப்போ அவள் என் பிஏன்றதுனால கூட வந்தா, சத்தியமாக தனியாலாம் போகல. இல்லை அப்புறம் எதுக்கு நீங்கள் 2 பேர் காரில் ஒன்றா போனீங்க? ஏய் எல்லாருமே ஒரு இடத்துல வந்து கேதர் ஆவோண்டி, நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து போனோம். இப்போது ஜக்குக்கு அம்மா தான், ஏன்டா உன்னால் தனியாக போக முடியாதா என்ன, உனக்கு பிஏ தான் கூட வரணுமா என்ன? மா எப்படிம்மா பிஏ இல்லாமல் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறான். ஏன் அத்தை பொண்ணை தான் வந்து பிஏ வாக்கணுமா என்ன, ஏன் ஒரு பையன் பிஏவாக இருக்கக்கூடாதான் என்ன, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ அவங்க அத்தை தான், ஏன் இருக்கலாமே. ஆமாண்டா, ஏன் நீ ஒரு பையனை பிஏவாக கேட்கக்கூடாது? அம்மா அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணுமா, இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு என் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, நம்பிக்கையான ஒரு பொண்ணுமா. அதெல்லாம் தெரியாது, எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்று, வைனுக்கு பிடிக்கல அவ்வளோதான். என்னம்மா கரெக்டு தானே? ம் ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்கிறா. எதுவும் சொல்ல முடியாது. என்ன மாத்துறேன், மாற்றி தொலைக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டேன்ல, கேட்டு தான் ஆகணும், மாத்துறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ வயந்தா சிரிக்கிறா. சரிடா கார் வெளியே வெயிட் பண்ணுது, நீ கிளம்பு அப்படின்றாங்க. ம் சரி அத்தை பாய் அப்படின்ட்டு வயந்தா அவள் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் ஏறுறா. வைன் வைன் அத்தை இதை மறந்துட்டு பாரு, இந்தா அது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான். அத்தை இன்றைக்கி தான் வச்சுருக்கீங்க, அது உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வச்சுருக்கேன். ஆ ம் அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துரு. சரி அத்தை. அத்தை அன்றைக்கி சொன்ன ரெசிபி தானே, அதே ரெசிபி தான் மாறாமல் செஞ்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே, மறக்காமல் சாப்பிட்டு வந்துடு சரியா. சரிங்க அத்தை அப்படின்ட்டு ஒயந்தா காரில் ஏறுறா. பாய் 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 அப்படின்னு அவங்க டாட்டா காட்டுறாங்க. இப்போது ஒயினுமே கிளம்பி நேராக ஆஃபீஸ் தான் வரா. தேங்க்யூ அப்படின்னு டிரைவரை பார்த்து சொல்லிட்டு நேராக உள்ளே தான் போகிறா. ரிசப்ஷனில் தான், ஹாய் ஒய் மேம். ஹாய், இன்னும் இவ்வளோ லேட் ஆச்சு, சிஓ சார் ஆல்ரெடி போயிட்டாரு. அதான் எனக்கே தெரியுமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அது கொஞ்சம் டிராஃபிக் அதான். ஓ அப்படியா, சரி 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 சீக்கிரம் போங்க. பாய் பாய், நான் மதியானம் வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போகிறா. போயிட்டு லிஃப்ட்டில் தான் ஏறி நேராக 10th ஃப்ளோர் தான் போகிறா. எல்லாருமே அங்கே ஆல்ரெடி உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் தான் அவளோட டேபிளில் போய் உட்கார்றா. பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு தான் ஹாய் ஒயின் அப்படின்றா. ஹாய் ஸ்வதி, என்ன ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணிட்டேனே, ஆல்ரெடி போயிட்டுருக்கு. இன்னும் 3 நாளில் ப்ராஜெக்ட் கொடுக்கணும்ல, அதான். சரி நீனும் ஸ்டார்ட் பண்ண. ஓகே, இந்தா காஃபி வேணுமா? தேங்க்யூ அப்படின்னு ஒயின் வாங்கி வச்சுக்கிறா. இப்போது அந்த கம்பெனியோட பிஏ தான் நம்ம லூனான்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு நடந்து வரா. ஒரு மாதிரி ஹை பாயிண்டட் ஹீல்ஸை ஒரு மாதிரி ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. இப்போது ஸ்வாதி தான் பத்தியா ஒயின், இவளுக்கு வந்த வாழ்வை. எப்பா இந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது எப்படி இருந்தால் தெரியுமா, இப்போ பாரு எப்படி இருக்கான்ட்டு. எல்லாம் சிஇஓ மயக்க தான் அப்படின்னு ஸ்வாதி சொல்கிறா. இப்போ ஒயின் தான் திரும்பி பார்க்குறா. என்ன எப்படியாவது கவுத்துலான்னு தெரியுறான்னு நினைக்கிறேன். ஏன் இது கவுத்து போட்டு போக வேண்டியதானே? எங்கடி மறைக்க வேண்டியதெல்லாம் மறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்வாதி சொல்கிறா. இப்போ ஒயின் தான் சி இவெல்லாம் பொண்ணா இவ. ஆமாம் ஒயின் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அவளை பார்த்து களி ஊற்றிட்டுருக்காங்க. இப்போ லூனா தான் நேர் சிஇஓ கேபின் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் கமென் தேங்க்யூ அப்படின்ட்டு பொறுமையாக உள்ளே வரா. இது ஒயின் பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஹே என்னடி லாங்குவேஜ் இது அப்படின்ட்டு ஸ்வாதிக்கிட்ட தான் சொல்கிறா. சி கன்றாவியாக இருக்குது, பேசாம இவ்வளோ ஐட்டம்னே வச்சிடலாண்டி லூனான்னு பேர் வச்சதுக்கு அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து தாறு மாற கழிச்சிட்ருக்காங்க லூனாவை பார்த்து. இப்போ லூனா தான் கேபின்குள்ளே போயிட்டு சார் இது இன்றைக்கான எல்லா ஒர்க்கும் சார் ஆல்ரெடி உங்களுக்கு அசைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் சார். ஓகே லூனா, நீங்கள் போயிட்டு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன், அதில் ஒயின் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. சார் எதுக்கு சார் ஒயன்? எனிதிங் ஹெல்ப்? நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார். இப்போது திரும்பி பார்க்குறான். ஓகே சார் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ லூனா தான் வெளியே வரா. அவன் மனசுக்குள்ளே தான் ஏன் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா, ஏன் அந்த ஒயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணுமா என்ன அப்படின்னு எப்போ பாரு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒயினை கூப்பிடுன்றாரு. ஏன் நான் அவருக்கு எனக்கு தெரியலையா, எது வந்தாலும் என்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு வரா. ஏன்னா லூனாக்கு ஜங்குக்கு மேலே ஒரு கண்ணு, எப்படியாவது ஜங்குக்கு கவுத்தணுன்ட்டு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவன் முன்னாடி பேசிட்டு தெரிஞ்சுட்டு அலையிறா. ஜங்குக்கு அதை ஒரு நாளும் கண்டுக்கிட்டது கிடையாது. இப்போது லூனா தான் வயனை பார்த்து வயன் அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறா. அவனை சிஓ சார் கூப்பிட்டாரு, வரேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போவே கூப்பிட்டாரு, வரேன் ஒரு 2 minutes ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஓகே அப்படின்ட்டு அவள் தள்ளி போய் நிற்கிறா. இப்போ ஸ்வாதி தான் பத்தியா இப்போ மட்டும் வாய்ஸை பத்தியா வயன், ஏன் இதை அங்கே போய் சொல்ல, அங்கே போய் மட்டும் சார் உங்களுக்கு எதாவது காஃபி வேணுமா, இன்னைக்கு இந்த ஷெடியூல் இருக்குது மீ அப்படி பேசுகிறாடி அங்கே போய் மட்டும். இப்போ ஒயந்து சிரிச்சிட்றா. இதை பிஏ பார்த்துட்டு வயன் வரேன், இருடி வரேன், இல்லை ஓரா பண்ணுவா, நான் சொல்கிறேன் மச்சி இவளுக்கு சிஓ கிடைக்கவே கூடாது எஸ் சாபோண்டி அப்படின்றா. சரி விடு வந்துடுறேன் அப்படின்ட்டு வயந்தான் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து எழுந்துச்சு வரா. வயந்தான் ஃபோன் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வரா. லூனா தான் முன்னாடி போயிட்டுருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார் கமென் அப்படின்னு சொல்கிறான். இப்போது லூனா தான் முன்னாடி போகிறா. பின்னாடி வைன் வந்து நிற்கிறா. சார் நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல வைன், ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான் பார்க்காமலையே. சார் எனிதிங் ஹெல்ப் சார், ஐ கேன் ஹெல்ப் யூ. ஒன்றும் தேவையில்ல, முதல்ல நீதி முடிக்க வேண்டிய ஃபைல் என்னாச்சு? இதோ முடிச்சிடுறேன் சார், போய் அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் கோமா. இப்போது லூனா தான் அந்த கேபின் விட்டு வெளியே போகிறா. போன அடுத்த நிமிஷம் ஜங்குக் தான் அந்த கேபினோட ஸ்க்ரீனை மூடுறான். கேபினுக்கு ஒரு லாக் இருக்கும் பெஞ்ச் கீழே, அதை வச்சு லாக் பண்ணிடுறான். இது ஒயினுக்கு தெரியாது. இப்போது ஜங்குக்கை பார்த்து சார் எதாவது ஹெல்ப் வேணுமா சார், எனி ஒர்க் அப்படின்னு கேட்குறா. இப்போது ஜங்குக் தான் அவன் ஸ்பெட்ஸ் போட்டிருப்பான், அதை கழட்டி கீழே வச்சுட்டு கையால் இங்கே வான்னு கூப்பிட்றான். இல்லை சார் பரவாயில்ல, நீங்கள் அங்கேருந்தே சொல்லுங்கள், நீங்கள் பாஸை, நான் ஒர்க்கர் எம்ப்ளாயி, எப்படி சார் இங்கேருந்து பேசினா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒயின் சொல்கிறா. இப்போது வாடிங்க அப்படின்னு கூப்பிட்றான். சார் நீங்கள் எம்ப்ளாயி இப்படிலாம் கூப்பிடக்கூடாது சார், உங்கள் எம்ப்ளாயி நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறா. ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு எம்ப்ளாயி ட்ரீட் பண்ண மாட்டேன், ஆனால் என் பொண்டாட்டி நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எந்திரிக்கிறான். சார் எதுக்கு எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க, நீங்கள் பாஸை, நீங்கள் உட்காந்து பேசலாம், நான் நின்றுக்கிட்டே பேசுகிறேன், இது எனக்கு கம்ஃபர்டபுள் தான் சார். இல்லை வயன்,
அது மற்ற எம்ப்ளாயிக்கு வேணால் நான் பாஸாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பாஸ் வந்து என்னோடய ஒய்ஃப் தானே அப்படின்ட்டு கிட்டக்க வரான். சார், நான் வந்து வேறு வேலையாக வந்தேன், ஆனால் இங்கே வேறு வேலை நடக்குது, நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு திரும்பினதும் இப்போ ஜக் தான் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து அவன் இடுப்பை தான் ஹோல்ட் பண்ணுறான். சார், என்ன பண்ணுறீங்க? இது ஆஃபீஸு. ம், அது ஆஃபீஸ்னு எனக்கு தெரியும். ஓ மண்டையில் என்னடி ஓடிட்டுருக்க? ஆ, வந்ததுலேருந்து பார்க்குறேன் பிஏ அந்த கழுவி ஊற்றிட்டுருக்க. ஐயோ, கேமரா வழியாக பார்த்துட்டானோ, சமாளிப்போம். நான் பண்ணலையே, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி, அப்படி பேசிகிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு ஏன் கோவம் வருது அவங்கள பற்றி பேசினா? எனக்கு ஏன் கோவம் வருது? என் பொண்டாட்டி டென்ஷன் ஆகிறாளே, அதனால நான் கேட்டேன். பாவம், அவள் ஹெல்த் பாதிக்கும்ல அப்படின்னு கேட்குறான். இங்கே பாருங்க சிஓ சார். ம், சிஓ வேணான்னு அப்படின்ட்டு அவன் ஹிப்பை பிடிச்சி தான் திருக்குறான். ஆ, ஜங்கு விடு, வலிக்குது. பின்ன என்னடி? ஆ, அம்மாக்கிட்ட அப்படியே போட்டு கொடுக்குற? ஆமாம், நீ பண்ணது தானே சொன்னேன். நான் எப்படி பண்ணேன் உனக்கு தெரியும்ல, அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் மீட்டிங் போனேன். ஆமாம், நான் தான் வரும்போது சொன்னேன்ல எனக்கு பிடிச்ச மோமோஸ் வாங்கிட்டு வான்னு, நீ வாங்கிட்டு வரல, அதான் போட்டு கொடுத்தேன் அப்படின்றா. ஆ, தின்னி மூட்டை. இப்போ அம்மா பாரு என்ன தானே தப்பாக நினைக்கும். அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, அத்தைக்கு உன்னை பற்றி தெரியும், அதுக்குள்ளே நீ வருத்தில்ல அப்படின்றா. யார், நான் வருத்து இல்லையா? ம், எப்படி இருந்தாலும் நீ என்னை தாண்டி வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணும்? இது இவ்வளோ அக்கனையாக பேசுகிறியே, இது எங்கள் அம்மா முன்னாடி ஒரு நாளாவது பேசியிருக்கியா? நோ நோ நோ, அங்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்படி தனியாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீ சந்தோஷமாக வாங்கிக்கோ. ம் அப்படின்றா. சரி சரி, என்னை விடு, எனக்கு வேலை இருக்குது. அப்புறம் நீ காட்டுப்பட்டுன்னு கத்துவேன். இன்னும் 3 நாளும் உன் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலனா என் டீமெல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நானும் போய் ஒர்க் பண்ணோம்ல. ஆ, மேடம்க்கு ஒர்க் பண்ணுறது ஞாபகம்லாம் இருக்கா? ஏன் நான் ஒர்க் பண்ணக்கூடாதா என்ன? ஏண்டி, நேத்தி தான் என்ன சொன்னேன் என்கிட்ட நேற்று நைட்டு? என்ன சொன்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னதும் இப்போ ஒயந்த மேலே நிமிந்து பார்க்குறா. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். இப்போது ஈவினிங் போல தான் ஒயன் உட்காந்து லேப்டாப் தட்டிட்டு உட்காந்துருப்பா. இப்போ அவங்க அத்தை பார்த்துட்டு, என்ன ஒயன், என்னாச்சு? இந்தா ஸ்நாக்ஸு. அதான் இங்கே பாருங்க உங்கள் பிள்ளைய எவ்வளோ வேலை தரான்ட்டு, நான் பாவம் இல்லை. என்ன? ம், காலையிலேருந்து ஒர்க் பண்ணுற அத்தை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது. சரி, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குற? அப்புறம் என்னத்தை பண்ணுறது, பண்ணலன்னா ஜாங்குக் திட்டுவான். ம், சொன்னது அவன் தானே, அவனே பண்ணவை. என்னத்தை சொல்கிறீங்க? ம் அப்படின்றாங்க. ஆ, ஓகே அப்படின்ட்டு சிரிச்சிருப்பா. இப்போது நைட்டுக்கு தான் ஜங்குக்கு வந்து ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரான். ஆல்ரெடி வைன் தான் பெட்டில் லேப்டாப்போட உட்காந்துருக்கா. வந்து பொத்துன்னு வைன் மேலே தான் விழறான். ம், இந்திரி ஜங்குக். ஏய், என்னடி, அவன் டயர்டாக வந்திருக்கா, சும்மா எடுத்து ஓரம் போடு அப்படின்னு லேப்டாப் ஓரம் வைக்கிறான். ஆ, ஓரம் வச்சா யார் வேலை பார்க்கறது? இப்போது ஜங்குக் தான், என்ன வேலை அப்படின்னா மேடம், ஆஃபீஸ் தாண்டி வேலை பார்க்குறீங்க. ம், உன்னோட ப்ராஜெக்ட் தான் இன்னும் 4 நாள் சப்மிட் பண்ணலாம், நீ திட்டுவல்ல, அதுதான் பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஒர்க்கெல்லாம், அதான் இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சு வச்சா ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன, நாளைக்கான ஒர்க்கை நாளைக்கு பாரு, இன்றைக்கி ஏன் பார்க்குற? ம், நாளைக்கு அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எங்கள் டீமில் ஒருத்தவங்க லீவு, அப்போ மொத்த வேலையும் நாங்கள் தானே பார்க்கணும். சரி, இந்த வேலை எல்லாத்தையும் நாளைக்கு நைட்டு பார்த்துக்கலாண்டி. ஆ, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, வாடி என் சொல்ல குட்டியில், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு கிட்டக்க வரான். ம், அதெல்லாம் கிடையாது போ. ஏய், ஆனால் பாவுண்டி, புருஷனை பிள்ளை காய வைக்காதடி. ம், நான் எங்கே காய வச்சேன், நீ தான் எனக்கு வேலை வைக்கிற. அந்த வேலையை தூக்கி கொஞ்சம் ஓரம் போடுறி, முதல்ல புருஷனை கவனிடி அப்படின்ட்டு கிட்டக்க வரான். ம், கவனிக்கணுமா? ம் அப்படின்றான் சிரிச்சுக்கிட்டே. அப்பனா இந்த வேலையை ஃபுல்லாக நீ முடிச்சிரு, நான் உன்னை வெயிட்டாக கவனிக்கிறேன். இப்போ ஜங்குக் தான், நான் ஏன் பண்ணோம்? நீ தான் சொன்னல, அப்போ நான் இந்த வேலையெல்லாம் முடிக்க லேட் ஆகும், இதே நீ முடிச்சுனா உன்னை நான் வெயிட்டாக சிறப்பாக கவனிக்கிறேன், சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட ஸ்டைலில். ஆ அப்படின்றா. ஏண்டி, இதே உனக்கு நியாயமாக இருக்கா? நானா டயர்டாக இதண்டி வந்திருக்கேன். அப்போ வேணான்னா போ அப்படின்ட்டு லேப்டாப் வாங்குறா. இல்லை எனக்கு வேணும். அப்போ பண்ணு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாவமாக முடிச்சுட்டு சொல்கிறா. ஜங்குக்கு அதுவும் வேணும், ஆனால் இது பண்ணவும் கூடாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி கொடு, பண்ணி தொலைகிறேன். ஆனால் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ சொன்னது தான், உன்னை வெயிட்டாக கவனிக்கிறேன் அப்படின்னு ஒயின் சொல்கிறா. அப்போ சரி, எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துருவா.
ஓகே, டபுள் ஓகே அப்படின்ட்டு இந்தா ஸ்நாக்ஸு இது அத்தை கொடுத்தாங்க, நீ சாப்பிட்டுட்டு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு குடுகுடுன்னு கீழே ஓடுறா. அத்தை 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 அப்படின்னு கிச்சனில் தான். என்னாச்சு? டபுள் ஓகே ஜங்குக் பண்ணுறான். அத்தை ஒரு டீ மட்டும் போட்டுத்தாங்களேன், இதோ போட்டு தரேன் இரு அப்படின்ட்டு டீ போட்டு கொடுக்குறாங்க. தேங்க்யூ அத்தை அப்படின்ட்டு அந்த டீ எடுத்து தான் வேகமாக போகிறா. இதை பார்த்துட்டு அவங்க அத்தை தான் சிரிக்கிறாங்க. ஐயோ ஐயோ இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்குது அப்படின்ட்டு. இப்போது வயந்தா அந்த டீ எடுத்துகிட்டு மேலே வரா. ஜங்குக் உட்காந்து சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டீயை கொண்டு வந்து வச்சுட்டு உனக்கு ஷோல்டர் அமைக்க விடவா? ஆமாம் அமைக்க விடு வலிக்குது அப்படின்றான். இப்போது மசாஜ்லாம் பண்ணி விடுறா. ஒரு மாதிரி அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருக்குது. இவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். மணி 11 ஆச்சு, இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். வயந்தான் பக்கத்துலேருந்து படுத்துருப்பா. ஐயோ இவன் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவான்னு தெரியலையே. சரி பண்ணட்டும், நமக்கு என்ன, நம்ம தூங்குவோம், எப்படி அந்த வேலை இன்றைக்கி முடியாது அப்படின்ட்டு பக்கத்தில் படுத்துட்டா. இப்போது ஜங்குக் தான் அவனோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிருப்பான். முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவன் லேப்டாப் தான் ஆஃப் பண்ணுறான். வயன் அப்படின்னு பார்த்தா வயன் நல்லா குப்பரை கடிச்சு தூங்கிட்டுருக்கா. என்ன தூங்கிட்டா அப்படின்னு மணியை பார்த்தா மணி 3:30 என்ன 3:30? வயன் அப்படின்னு கையை வச்சு எழுப்புறான். அப்படின்ட்டு நல்லா புலம்பிட்டு தூங்குறா. சுத்தம். இப்போது லேப்டாப்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அவனும் படுத்துக்கிறான் பக்கத்தில். ஆக்சுவலாக இதான் நடந்திருக்கும். இது தான் வயன் நினச்சி பார்க்குறா. இங்கே பாரு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இப்போ வயன் தான் அது ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்னப்போ, அது நைட்டு பார்த்துக்கலாம், அதில் என்ன இருக்குது, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நகர்றா. ஏய் இந்த நகர்ற வேலைலாம் இங்கே வேணாம் சரியா அப்படின்ட்டு இப்போ டைட்டாக பிடிக்கிறான். ஜங்குக் இது ஆஃபீஸு, உனக்கு ஒர்க் இருக்கும் இல்லைம்மா, உனக்கு ஒர்க் இருக்குல்ல, அந்த வேலையை நீ பாரு. அதுவும் இப்போ வேறு ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்குல்ல, அதெல்லாம் நான் நேத்தியே முடிச்சிட்டேன். உன் ஒர்க்கோட சேர்த்து ஏன் வேலையை நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் ஃப்ரீ தான். என்ன நேத்தியவா? முடிச்சிட்டனே. அதனால் நேத்தி மேடம் எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ பிடிச்சி டைட்டா அவன் உடம்போட அழுத்துறான். ஜங்குக் ஜங்குக் இது ஆஃபீஸு அப்படின்றா. இந்த ஆஃபீஸ் ரொமான்ஸ்லாம் கேள்விப்பட்டது இல்லையா எடுத்தவங்க? எத்தனை சீரீஸ் பார்த்துருப்ப, அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயே பண்ணலாம். ஜங்குக் வேணாம், வெளியெலாம் கேட்கும். நான் ஆல்ரெடி லாக் பண்ணிட்டேன் ரூமை. இங்கேருந்து ஒரு ஒரு குண்டூசி சத்தம் கூட வெளியே போகாது அப்படின்றான். ஐயோ வசமாக வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்ட்டு வயந்தா திருட்டு மொழி முழிக்கிறா. என்ன முழிக்கிற? என்ன அப்படின்ட்டு இப்போ வயனை தூக்கி தான் அங்கே இருக்க பெஞ்சில் எல்லா பொருளையும் தள்ளி விட்டுட்டு தூக்கி மேலே உட்கார வைக்கிறான். ஜங்குக் என்ன? அது அது எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸு. அப்படியா? உனக்கு மந்த் ஃபஸ்ட்டில் தானே வரும், இப்போது மந்த் மிட்டு தாண்டிடுச்சு, அப்படின்னா உனக்கு முடிஞ்சிருக்குமே, நெக்ஸ்ட் மந்த் தானே அப்படின்றான். ஐயோ இதெல்லாம் உன் ஞாபகம் வச்சுருப்பான்ல அப்படின்னு திரு முழிக்கிறா. என்ன உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன்டி, என்கிட்டே வா, இந்த இதெல்லாம் செல்லாது. மேடம் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி இது இங்கே நடந்தே ஆகும். ஒரு வேளை உன்னோட பிஏ யாராவது வந்துட்டா? அவெல்லாம் வரமாட்டேன் இப்போதைக்கு, நான் சொல்கிற வரைக்கும் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதனால் வைன் எனக்கு அழகாக கோஆப்ரேட் பண்ணுவாளாம். நம்ம சூப்பராக பண்ணுறோமா. இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் இருக்கான் போல் அப்படின்ட்டு வைன் தான் மனசுக்குள்ள நினைக்கிறா. இது வரைக்கும் நம்ம வீட்டில் தானே பண்ணோம், நம்ம பெட்ரூமில் பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். இது புதுசாக இருக்குல்லடி ஆஃபீஸில், ஆஃபீஸ் ரொமான்ஸ் சம்மல்ல அப்படின்னு சொல்கிறா. பாரு உனக்கே தோணுது, அப்புறம் என்ன பண்ணலாமா அப்படின்ட்டு அவன் கிட்டக்க போகிறான். இப்போது அவன் மொபைல் தான் கால் வருது. எங்கே பாரு உனக்கு கால் வருது, எந்த கும்மூட்டாடா அது அப்படின்ட்டு பார்க்குறான். பார்த்தா அது ஜிம்மின் தான். இவன் ஏன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை தான் அட்டன் பண்ணி, ஹலோ டே மச்சான், என்னடா நானும் தேங்கும் வெளியில் போகிறோம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏண்டா நீங்கள் போயேண்டா, என்ன என் உயிர் எடுக்கிறீங்க? என்ன மச்சான் உன்னை விட்டு போயிருக்கோமா சொல்லு. அதான்
டேய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. கல்யாணம் ஆனால் என்ன மச்சான், என்ன இருந்தாலும் வயன் தானே. அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருக்க போறா. நீ வா, நம்ம மாசாக வைப் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் சரக்கு ரெடியாக இருக்குது தயாங்க வீட்டில். போடுறோம், ஃபன் பண்ணுறோம், நம்ம காலேஜ் டேஸாக கொண்டு வரோம். ஃபுல் வைப்பு தான்டா அப்படின்னு சொல்லும் போதே ஃபோனு கட்டு. இப்போ பக்கத்தில் இருந்த தயாங்க தான். டேய், அவன் ஃபோனை கட் பண்ணி 6 மாதம் ஆச்சுடா. ஏன்னா கட் பண்ணிட்டானா அப்படின்ட்டு இப்போ ஜிம்மன் தான் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அடா ஆமாம், ஏன் சிக்னல் இல்லாமல் கட் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு திருப்பி கால் பண்ண போகிறான். சிக்னல் இல்லாமல் கட்டால, அவனுக்கு சிக்னல் வந்ததுனால கட் பண்ணியிருப்பான். மூடிட்டு நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். அப்போ அவன் அவன் அங்கே சந்தோஷமாக தான் இருக்கான், வா அப்படின்ட்டு தியாங் தான் ஜிம்மனை கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் ஒயினை பார்க்குறான். ஒயின் நல்லா சிரிச்சிட்ருக்கா. ஜங்குக் அதான் கூப்பிட்றாங்கல்ல, போகலாம்ல அப்படின்றா. இப்போ ஒயின் தான் ஜங்குக் சிரிக்கிறதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இதுக்கு தாண்டி சொன்னேன், முன்னாடியே கல்யாணம் பண்ணா இதுதான் பிரச்சனை அப்படின்றான். என்ன நீ இது பிரச்சனைன்ற? சரி அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நீ கம்பெனியில் கூட சொல்லாமல் தானே இருக்க. நான் உன் ஒய்ஃபு நீங்கள் யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்றா. ஏன் நான் இங்கே சொல்லாமல் இருக்கேன்னு உனக்கு தெரியாது? தெரியும்ல, இவ்வளோ சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பிஸ்னஸ் பண்ணவே இது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக பார்ப்பாங்கன்றதுக்காக தான் நான் சொல்லாமலே இருக்கேன். அதுவும் இல்லாமல் உன் சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் சொன்னேன் முன்னாடியே கொஞ்சம் பிஸ்னஸில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நீ தான் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொன்னேன். அப்புறம் சரின்ட்டு இப்போ நீ வந்து ஏன் யார்கிட்டையும் சொல்லன்னு கேட்குற? நான் அப்படி சொல்லலை. சரி போ விடு, இதில் என்ன இருக்குது? நீ எவ்வளோ வருஷம்? இன்னும் ஒரு 2 இயர்ஸ். 2 இயர்ஸா? அப்போ 2 இயர்ஸும் நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுமா? நீ ஒர்க் பண்ணு, இல்லை சும்மா கூட இரு. உன்னை ஒர்க் பண்ணு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்கு திட்டுற? அது எல்லாரையும் திட்டும் போது நீ குறுக்கில் வந்துடுற. உன்னை யார் அந்த டீமில் வர சொன்னா? நீ மட்டும் அமைதியாக இருந்தீங்கன்னா உன்னைய நான் கேட்க போகிறேன். இப்போ பேந்த முழிக்கிறா என்ன? சரி, இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நீ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இரு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஏ ஜங்குக், அதுக்குள்ளேயா? என்ன இதுக்குள்ள? இங்கே எப்படி பண்ணுறது? சோஃபா போகலாமா? சோஃபா. இப்போது ஜங்க் தான் திரும்பி பார்த்துட்டு வயனை பார்க்குறான். சோஃபாவில் தான் நிறைய வாட்டி பண்ணியாச்சுல, இப்போ இப்படி பண்ணுவோண்டி. எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அதுவும் மேடம் இன்னைக்கு புது பர்ஃப்யூம்லாம் அடிச்சிருக்கீங்க, இப்படி கம்மன்னு இருக்க. ஐயோ ஜங்குக்கா. என்னது சொல்ல பண்டாட்டி அப்படின்றான். இன்னைக்கு வச்சு செஞ்சுருவான் போலையே வயனு. வேறு வழி இல்லை, முடிஞ்சு போச்சு ஒரு சோழி. ஒரு நாள் வேலைக்கு ஆசைப்பட்டு உன்னை நீயே அடமானம் வச்சுட்டு உட்காந்துருக்கியே, போ அப்படின்ட்டு பார்க்குறா. ஜங்க் தான் ஆல்ரெடி அவன் கோட்டை கழட்டி வச்சுட்டு தான் வந்திருப்பான். இப்போ அவன் டையை லூஸ் பண்ணுறான், லூஸ் பண்ணி கழட்டுறான். ஜங்கு என்ன நீ கழட்டுறியா என்ன அப்படின்றான். அது கழட்டு, நீ கழட்டா எனக்கு கிக்காக இருக்கும் இந்தா அப்படின்றான். ஆல்ரெடி 2 பட்டன் கழட்டியிருப்பான். பயந்தான் ஜக்குக்கோட செஸ்ட்டை பார்த்ததும் ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் விரியுது. என்ன உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்கிறான். அப்படின்ட்டு அவன் மெய் மறந்து அவள் கையை கொண்டு போயிட்டு செஸ்ட்டுக்கிட்ட தான் வைக்கிறா. ஐ எவ்வளோ நல்லா இருக்கு, சாஃப்டா பச்சு பச்சு அப்படின்றா. ஏய் என்னடி பண்ணுற? நல்லா இருக்கு. சரி நீ என்னதை பார்த்துட்ட, நான் உன்னதை பார்க்க வேணாமா என்ன? என்னது? என்ன? அது இப்போ தான் ஒயின் ரியலைஸ் ஆகிறா என்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. அது அப்படின்னு கையை எடுக்க போகிறா. இப்போ டக்குன்னு ஜங்குக் தான் அவள் கையை எடுத்து திருப்பி அங்கேயே வைக்கிறான். என்ன நான் வைக்கக்கூடாதா என்ன அப்படின்றான். அது அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாயெல்லாம் டைப் அடிக்குது. இப்போது பொறுமையாக ஜங்குக் தான் ஒயினோட ட்ரெஸ்க்கு பின்னாடி கையை விடுறான். ஜங்குக்கா என்ன அப்படின்ட்டு சொல்கிறதுக்குள்ளேயே பின்னாடிக்கா மூக்கை தான் கழட்டி விட்டுறான். இப்போ ஒயினோட லிப்ஸில் தான் அப்படின்ட்டு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணி எடுக்கிறான். ஜங்குக்கா
சொல்லு பொண்டாட்டி அப்படின்ட்டு அவன் கையை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு வந்து ஃப்ரெண்டில் தான் க்ரிப்பாக பிடிக்கிறான். ஜங்குக்கா. என்ன? அது 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 நீ என்னது எப்படி இருக்குன்னு சொல்லல, நான் உன்னது எப்படி இருக்குன்னு சொல்லவா அப்படின்றான். வாய் மூடு அப்படின்ட்டு வாயில் கை வைக்கிறா. அப்படின்றா. இப்போ ஜங்க் தான் வாயிலேருந்து கை எடுத்துட்டு, அது நீ ஸ்கூல் படிக்கும்போது அது மட்டும் சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றா. உண்மை அது தானடி. நீ வயசுக்கு வந்த புதுசுலலாம் இங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது, இந்த மாத்துண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேடம் வந்து நான் காலேஜ் படிக்க போயிட்டேன்ல, அதுக்கப்புறம் வந்தீங்க, வந்த பாரு. ஜங்குக்கா நீ இப்படி பேசாத, ஒரு மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லலடி. அதுவும் இப்போ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பாரு மேடம் எப்படி ஆயிட்டீங்கன்னு. நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை இன்னும் எடுக்கவே இல்லை. போதும். என்ன போதுமா? இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே அங்கே போய் நான் வேலை பார்க்கணும், அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கணும், எவ்வளோ இருக்குது. அதுக்குள்ளே போதுன்ற. என்னடி இன்னும் என்கிட்ட ஏதோ ஃபஸ்ட் டைம் மாதிரி பண்ணுறேன். எத்தனை வாட்டி பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு எப்பயுமே உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தான் இருக்குது. ஜங்க் தான் சிரிக்கிறான். சரி பண்ணலாமா? இப்போ ஜங்க் தான் அப்பாடா எப்பயோ பேசி பேசி அவளை கொண்டு வந்தாச்சு, அவன் மனசு மாறுறதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு தான் இப்போது ஒயினை தான் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிக்கிட்டே அவனோட ஷர்ட்லாம் கழட்டி தூக்கி போடுறான். ஒயினோட டாப்பையும் கழட்டி தூக்கி போடுறான். ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போது ஜங்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒயின் தான் ஜங்குக்கோட பேண்ட்டை பெல்ட்டை கழட்டி தூக்கி போடுறா. அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, இதுவும் சொல்லலை. இப்போது பேண்ட்டை தான் கழட்டுறா. ஜங்கு தான் டக்குனு அங்கே ஒயின் அங்கேருந்து தூக்கிட்டு இப்போது சேர்த்துக்கிட்டு தான் அவளை அட்டாச் பண்ணி நிற்க வைக்கிறான். இங்கே எதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேண்ட்டை தான் கழட்டுறான். ஒயினோட பேண்ட்டையும் கழட்டுறான். என்னடி வாயை தந்து ஹாஹான்ட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணாமோ சொல்லு அப்படின்ட்டு இப்போ நெக்கு கீழே எல்லா இடத்தையும் போட்டு கடிச்சு வைக்கிறான். ஜங்குக்கா பொறுமையாக. எப்போ பாரு பொறுமையாக தாண்டி சொல்கிற, ஏன் வேகமாலாம் சொல்ல மாட்டியா? நீ சொல்லாமலே வேகமாக தான் செய்கிற, அதான் பொறுமையான்ற. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக கீழே தான் உட்காடுறான். ஜங்குக்கா என்ன அது கூசுது. இப்போ ஜங்குக்கு தான் அவன் ஹிப்பில் தான் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கோட தலையை தான் அழுத்தி பிடிச்சிக்கிறா. ஜங்குக்கு தான் இப்போ மேலே வரான், வந்து ஒயினோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிக்கிட்டே பேண்ட்டையும் கழட்டிட்டு இப்போது அவளோட கார் எடுத்து தான் இப்போ சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு தான் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒயினால் தாங்க முடியல. ஜங்கு போன வயன் கொஞ்சம் பொறுத்துக்குடி. ஜங்க் தான் ஒயினை நின்ன மணிக்கே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு ½ hour கழிச்சு ஒயினு டயர்ட் ஆகிடுது. ஒயின் வந்து ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே படுத்துருக்கா. ஜங்குக்கா முடியல, கால் வலிக்குது. சரி சோஃபா போகலாமா? இப்போ ஜங்க் தான் ஒயினை சோஃபாவில் தூக்கி போய் போட்டுட்டு அவனும் மேலே வரான். அதான் முடிஞ்சே. நான் எப்போ முடிஞ்சுன்னு சொன்னேன்? அப்போ இல்லையா? ஏண்டி என்னைக்குடி உன்னை இவ்வளோ சீக்கிரமாக விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டான். விடு போதும், வேலை இருக்குது. அதான் முடிச்சிட்டேனே. இவன் சொல்லி என்னை ஏமாத்துறான். போதும் இப்படி கத்திட்டு இருக்கிறது. ஒயின் கத்துறத ஜங்கு கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தான் பார்த்துட்ருக்கான். இப்போது சாலிடாக ஒரு 2 hours ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு விடுறானே. இப்போ ஜங்குக்கு சோஃபாவில் படுத்துட்டு ஒயினை மேலே தான் படுக்க வச்சுக்கிறான். ஜங்குக்கா என்ன இன்னொரு ரெண்டா? அது இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு பசிக்குது. இவ ஒருத்தி எப்போ பாரு பசிக்குதுன்னு காலை தானே வரமுன்னு முக்கிட்டு வந்த.
அப்புறம் நீ இவ்வளோ வேலை வாங்கியிருக்கல்ல, எனக்கு பசிக்காது அப்படின்றா. ஒரு மாதிரி மூஞ்ச பவுட் பண்ணிக்கிட்டு. ஜங்குக் பார்க்கும்போது சிரிப்பாக வருது. சரி இரு. டேபிளில் அவன் ஃபோன் இருக்கும். அவன் எட்டி எடுக்கிறான். ம், யாருக்கு ஜங்குக்கா? வேற யாருக்கு? என் பிஏக்கு தான். என்ன சாப்பிட்ற? அவளே வாங்கிட்டு வர சொல்ல போகிற? ம், அப்போ ஓகே. எனக்கு ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் மோமோஸ் வேணாம். மோமோஸ் நேற்று தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு சிக்கன் பர்கர், ஒரு பீட்சா, ஒரு சிக்கன் நூடுல்ஸு. ஏய் ஏய் இன்னடி அடுக்கிக்கிட்டே இருக்க? ஆ, நீ எல்லாத்தையும் பண்ணல. நான் ஏதாவது சொன்னேன்னா என்ன? அந்த மாதிரி தான். இப்போ நான் கேட்குறப்போ நீ வேணான்னு சொல்கிற? ஏய் ஆனால் அதெல்லாம் அநியாயண்டி. அதெல்லாம் இல்லை. இப்போ வாங்கி தர முடியுமா முடியாதா? சரி, அப்புறம் போதுமா? இப்போதைக்கு அது போதும். அப்புறம் அது கூட ஒரு கோக்கு. ம். அப்படின்ட்டு இப்போ பிஏக்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஃபுட் ஆர்டர் பண்ணிவிடு. சார் அது வைன். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஓகே சார். என்ன சார் ஆர்டர் பண்ணோம்? இப்போது அவன் இவ்வளோத்தையும் சொல்கிறான். பிஏ தான். ஆ, என்ன சார் இவ்வளோ சாப்பிடுவாரா என்ன? சார் இவ்வளோவுமா சார்? ஆமாம். ஏன் உன்னால் ஆர்டர் பண்ண முடியாதா என்ன? அப்படி இல்லை சார். இல்லை யாராவது கெஸ்ட்டு வராங்களா? ம், அதெல்லாம் நீ கொஷின் பண்ணணும் அவசியம் இல்லை, புரியுதா? நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறான். இப்போ வயன் தான் சிரிக்கிறா. அவளுக்கு நல்லா வேணும். ஏண்டி அவளை பார்த்தா அவளுக்கு காண்டாகுது? பின்ன வெக்கமே இல்லாமல் எப்படி ட்ரெஸ் பண்ணுறா பார்த்தியா? வந்த பூசில் இப்படி இருந்திருப்பாளா? இப்போ பாரு, அரையும் குறையுமா போட்டுக்கிட்டு அங்கங்கே கிழிஞ்சு போய். ஒரு மேனஸே இல்லை. சி அப்படின்ட்டு அசிங்கமாக பேசுகிறா. ஏய் எப்படி இப்படி பேச ஆரம்பித்த? பின்ன என் புருஷன் முன்னாடி இப்படி பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு கோவம் வருமா வராதா? அதான். சரி சரி சரி, டென்ஷன் ஆகாத. ஆனால் எதுவும் தான் நான் பார்க்கலல்ல. நான் பார்க்குறது என் பொண்டாட்டியை தானே. ம், நீ திருப்பி வராத, அமைதியாரு. ச்சே, கேப்பில் கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு ஜங்குக்கு மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போது இந்த பக்கம் லூனா தான். என்ன சார் இவ்வளோ சாப்பிட மாட்டாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆர்டர் பண்ணுறா. இப்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஃபுட்டும் வந்துடுது. எல்லாத்தையும் வாங்கிட்டு சிஓ ரூம் கிட்ட தான் வரா. வந்து கதவை தட்டினா. ஜங்குக்கா, இரு இரு இரு, எனக்கு என் ட்ரெஸ்ஸு வேணும். இருடி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துறேன். போ போ சீக்கிரம் போ அப்படின்றா. இப்போ ஜங்குக் தான் அவனோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இப்போது ஒயன்கிட்ட தான் அவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். டீ, என்னோட இன்னர் இங்கே. அது அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கான். பார்த்தா அது சோஃபா பின்னாடி கிடக்குது. இருடி இங்கே கிடக்குது, போ அப்படின்றா. இப்போது நீ குனிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் ஒன்று ஒன்றுத்தையும். இப்போது ஒயின் எல்லாத்தையும் போட்டுடுறா. சரி, நான் போயிட்டு கதவை திறக்கிறேன். டே டே அப்படியே போக்காதடா, எனக்கு ஏதாவது வேலை கூடுறா. நான் சும்மாவா உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேபிள் ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்து கொடுத்துட்டு இதை பார்த்துட்டு அப்படின்ட்டு இப்போது அவன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு போய் கதவை தான் திறக்கிறான். இப்போ அந்த லூனா பொண்ணு தான் பார்த்துட்டு உள்ளே வரலாமா சார்? ம். இப்போ லூனாவும் உள்ளே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே தான் வைக்கிறா. பார்த்தா ஒயின் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அந்த ஃபைலை தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரான். சரி லூனா, நீ ஃபுட்டை வச்சுட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சார் இந்த ஃபைலை பார்க்கவா சார் ஒயினை வர சொன்னீங்க? நானே பார்ப்பேன் சார் அப்படின்றா. ஒரு மாதிரி வழிஞ்சிக்கிட்டே. நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத, சரியா? போ அப்படின்றான். லூனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கேருந்து போகிறா. ஒயினை முறைச்சி பார்த்துக்கிட்டே. ஒயினுக்கு சிரிப்பு வருது. அவள் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபைலை தான் பார்க்குறா. இப்போது லூனா அந்த ரூமை விட்டு போனதும் பொத்துன்னு சோஃபாவில் தான் படுக்கிறா. ஏய் சாப்பிட்டு படுறி. ஆமாம்ல, சோறு முக்கியம் அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு இப்போது எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கா. ஜங்குக்கு வேணியான்னு கூட கேட்கல. ஏய் என்ன வேணுமான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆ, அதெல்லாம் நீ தெம்பாக தானே இருக்க, தெம்பாக இருந்தனால தான் இவ்வளோத்தையும் பண்ண. அப்புறம் என்ன, போ உனக்கு வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிக்கனு பர்கரு பீஸான்ட்டு முக்குன்னு முக்கிட்டு இருக்கா. இதை விட்ட பாரு, அதையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு அமுக்கிட்டு போதுமா? இன்னொன்று மறந்துட்டேன். என்ன மறந்த? அது அத்தை ஸ்வீட் கொடுத்தாங்க, அதான். அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கோ. சரி, இப்போ என்ன ரெஸ்ட் எடுக்க போறியா இல்லை ஒர்க் பண்ண போறியா? நான் ஏன் ஒர்க் பண்ணோம்? எனக்கு புரியல. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் படுக்க போகிறேன் அப்படின்ட்டு இப்போ சோஃபாலே படுத்துடுறா. ஜங்குக்கு பார்க்கும்போது சிரிப்பு வருது. இப்போது அங்கே குட்டி பெட்ஷீட் இருக்கும், அதை எடுத்து போற்றி விட்டுட்டு சரி நீ தூங்கு, நான் அப்புறம் எழுப்புறேன் அப்படின்ட்டு அவன் போய் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இப்போது நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். வயன் இப்போ தான் முழிக்கிறா. ம்
வாய்ந்தான். ம் என்னது இது அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறா. பார்த்தா ஜங்குக் தான் ஒயனை ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆ இப்போ மேலே நிமிர்ந்து பார்க்குறா. பார்த்தா இருட்டா இருக்கு. ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்றா. ம் என்ன அவன் தூங்கு அப்படின்ட்டு அவன் ஹக் பண்ணுறான். டீ எந்திரி. 2 பேரும் அந்த சோஃபாலே குறுக்கிட்டு படுத்திருக்காங்க. இப்போது ஜங்க் தான் கண்ணை கசக்கிட்டு பார்க்குறான். என்னடி ஆச்சு? டேய் என்ன தூங்கிட்டு இருக்க? மணி என்ன? நம்ம 2 பேரும் உள்ளே இருக்கோம். வெளியே இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஆ அவங்க இருந்தால் தானே நினைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒயனை தான் ஹக் பண்ணுறான். என்ன என்ன சொல்கிற? எனக்கு புரியல. ஏய் மணி 8டி. அவன் வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கே போயிட்டானுங்க. இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க. ஏன்னா 8ஆ? டேய் உன் ரூமுக்கு காலையில் வந்தேன்டா. மணி 8 மணி வரைக்கும் உன் ரூம்லேயே உட்கார வச்சிட்டல. என்ன சிரிக்கிறான் அப்படின்ட்டு அடிக்கிறா. ஏய் நான் என்னடி பண்ணுறது? நீ தூங்கிட்டு இருந்த. சரி நான் தூங்கிட்டு இருந்தேன். நீ ஏன் வேலை பார்க்காம தூங்கிட்டு இருக்க? ஆ எப்படி அழகு பொண்டாட்டி தண்ணியாக தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு மட்டும் எப்படி வேலை பார்க்க தோணும்? அதான் நானும் உன் கூட சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி எந்திரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்றா. இப்போது பொறுமையாக எந்திரிக்கிறான் ஜங்குக்கும். வயனுமே எந்திரிக்கிறா. அப்பா முதுகெல்லாம் வலிக்குது. இப்போது ஜங்குக் தான் வயனை தூக்குறான். எங்கே தூக்குற? வீட்டுக்கு போக நான் நடந்தே வருவேன். சரி நட அப்படின்ட்டு இறக்கி விடுறான். இப்போ வயந்தான் என்னால் நடக்க முடியாதுன்னு நினச்சியா அப்படின்ட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறா. அவள் அடிவேறு செம்மையாக வலிக்குது. ஐயோ என்ன இப்படி வலிக்குது அப்படின்னு இப்போ பொறுமையாக திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறா. என்ன? இப்போது ஜங்குக்கு எதுவும் சொல்லலை. சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வயனை தான் தூக்குறான். தேங்க்ஸ் ஜங்குக்கா. இதுக்கு தானே சொன்னேன். இப்போது 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தா ஆஃபீஸில் யாரையும் காணோம். எல்லாரும் போயிட்டாங்களா என்ன? லூனா அவளாம் இப்போ போயிட்டா. இப்போது அவளை தூக்கிட்டு நேராக கார் பார்க்கிங் தான் வரான். ஸ்ட்ரெயிட்டாக காரில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரான். அதேமாதிரி வயனை தூக்கிட்டு நேராக ரூமுக்கு போயிடுறான். ரூம் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வயனை பெட்டில் போட்டு திருப்பி மேலே வரான். என்ன? என்னண்ணா என்ன? அதான் முடிஞ்சில்ல கணக்கு. அது உன்னோட கணக்கு, இது என்னோட கணக்குடி அப்படின்றா. இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்றா. அதெல்லாம் இருக்குண்டி. மேடம் தானே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அதான். ஐயோ நான் சொன்னது தப்பு தான் விட்டுரு. ஆனால் ஜங்குக்கு விடுற மாதிரியே கிடையாது. கிடைக்க எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி தான் அவங்க டேஸுமே போகுது. டெய்லி ஆஃபீஸு, குட்டி குட்டி ரொமான்ஸு, ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கா அவங்க லைஃபு. இப்போது லூனா தான் ஒரு நாள் ஜங்கு கிட்ட வரா. ஜங்கு சார். சொல்லுண்ணா. இன்றைக்கி நைட்டு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது சார். மீட்டிங்கா? எனக்கு எதுவும் ஷெட்யூல் பண்ணல. இல்லை சார், லாஸ்ட் மினிட்ல தான் சார் ஷெட்யூல் ஆச்சு. அதனால் உங்களுக்கு வந்திருக்காது. ஓகே, எந்த கிளைண்ட்டு? அது இந்த கிளைண்ட் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நெக்ஸ்ட் வீக் தானே வரேன்னு சொன்னாங்க. இல்லை சார், நெக்ஸ்ட் வீக் ஏதோ ஒர்க் இருக்கான். அதனால் உங்கள் ஷெட்யூல் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட கேட்டுட்டு இன்றைக்கி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். ஓகே ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். அதுக்கு என்னென்னு பார்த்துடுங்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ யூனா தான் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறா. இப்போது ஈவினிங் ஆஃபீஸ்லாம் முடியுது. ஒயின் கிளம்புற நேரத்தில் ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறா. ஜங்குக் வரலையா என்ன? நான் மட்டும் தான் போகிறேண்ணா. ஆமாண்டி, நீ பார்த்து போயிடு. நான் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். கிளைண்ட் மீட்டிங்கா? இன்றைக்கி எதுவும் இல்லைன்னா? அது லாஸ்ட் மினிட்ல தான் வந்து லூனா சொன்னான். ஏதோ நெக்ஸ்ட் வீக் வர வேண்டிய கிளைண்ட்டை இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஒர்க் இருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல். நான் போய் பார்த்துட்டு நான் நைட் வந்துடுறேன். சரியா? சரி, பார்த்து பத்திரமா போ. ட்ரிங்க்ஸு எதுவும் குடிக்க மாட்டேன். சரி பாய் அப்படின்ட்டு வைன் இப்போ கார் ஏறிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறா. ஆனால் போகும்போதெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு நெக்ஸ்ட் வீக் வர கிளைண்ட் இன்றைக்கி வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறா. இப்போது லூனா தான் வந்துட்டு, சார் டைம் ஆச்சு போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு அவன் மொபைல் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போது 2 பேர் காரில் தான் ஏறுறாங்க. இந்த பக்கம் வைன் தான் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்துட்டு ஜங்குக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறா. ஆமாம்,
எந்த ரெஸ்டாரண்ட் போகிற, இல்லை எங்கே மீட்டு அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜங்க் தான், லூனா எங்கே போகிறோம் சார், இந்த ரெஸ்டாரண்ட் சார் அப்படின்னு பேர் சொல்கிறா. இப்போ ஜங்குக்கும் அந்த பேர் அனுப்புகிறான். ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடு. இப்போ ஒயின் வீட்டுக்கு தான் வந்திருப்பா. ஒரு மாதிரி டல்லாக வரதை பார்த்துட்டு அவங்க அத்தை தான், வயன் என்னாச்சு? ம், ஒன்றும் இல்லை அத்தை, நான் இருங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காடுறா. ஒயின் இங்கே பார், உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்கேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒயினுக்கு அதை சாப்பிட்ணுன்னே மைண்ட் செட் வரல. என்னாச்சு? இப்பவுமே கொடுத்தோன்னே சாப்பிடுவ? இல்லாத்தா, எனக்கு சாப்பிட்ணுன்னு தோண மாட்டேங்குது. ஏன், ஜக்கு எதாவது சொன்னானா என்ன? இல்லாத்தா, அவர் ஏதோ கிளைண்ட் மீட்டிங்னு போயிருக்காரு. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் போயிருக்காரு, ஆனால் என்னன்னு தெரில. அப்போது அவர் நான் பக்கத்தில் இருக்கணும்னு தோணுது, ஏன்னு தெரியலத்த அப்படின்றா. இப்போது ஜக்குக்கோட அம்மா தான், எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனானா? இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறா. சரி, உனக்கு அவ்வளோ குழப்பம் இருந்தா நீ கிளம்பிப்போ, நானும் வரேன். என்னத்த சொல்கிறீங்க, அவரே மீட்டிங்க்காக போயிருக்காரு. இப்போ நானும் அங்கே வந்தேன்னு தெரிஞ்சா அவர் கோவப்பட மாட்டார். அப்போது நான் சந்தேகப்படுறேன்னு நினைப்பார்ல. ம் ம் அப்படி யோசிக்கிறியா? ம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்றா. சரி, ஒரு ஐடியா பண்ணுவோமா? என்ன ஐடியா? நீ எங்கே போனது தெரிஞ்சால் தானே ஜங்குக்கு கோவம் வரும். அவனை பார்த்தா போதும்ல உனக்கு. பார்த்தா போதும் த. அப்போ சரி, நம்ம போகிறதே தெரியாமல் ஜங்குக்கு தூரத்துலேருந்து பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? ஓகே அப்படின்றா சிரிச்சுக்கிட்டே. சரி, இதுக்கு அவ்வளோ வருத்தப்படுற, வா போகலாம். இப்போது ரெண்டு பேரும் வேகமாக போகிறாங்க, கார் எடுக்கிறாங்க. டிரைவர் தான், மேம் நான் எடுக்கிறேன். அதெல்லாம் வேணாம், கீ என்கிட்ட கொடு, நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன். மேம் நைட் டைம் கொடு அப்படின்னு சொன்னதும் இப்போது சாவியை தான் செக்கு கூட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நாங்கள் வெளியே போகிறத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? புரியுது மேம். இப்போ ஜங்கு கூட அம்மா தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஒயின் உட்காந்துருக்கா. அத்தை மாட்டிக்க மாட்டோம்ல? அதெல்லாம் மாட்டோம். சரி, அவன் கிளம்பி எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அத்தை. சரி சரி வா அப்படின்ட்டு இப்போ நேராக அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு தான் காரை நிப்பாட்டுறாங்க. ரெண்டு பேரும் இப்போ பொறுமையாக உள்ளே போகிறாங்க. அத்தை ரிசப்ஷனில் கேட்கலாமா? எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுல்ல, போய் மாட்டிக்கிட்டோன்னா? அதுவும் சரிதான் அப்படின்ட்டு ரிசப்ஷனில் தான் கேட்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் மேம், இங்கே ஜங்குக்குன்ற பேரில் டேபிள் புக் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போது ஒன் செகண்ட் அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை மேம், அப்படி யார் பேர்லேயும் புக்கால. இப்போ ஒயின் தான் லூனான்ற பேரில். லூனாவா அப்படின்ட்டு திருப்பி செக் பண்ணுறாங்க. ஆமாம் மேம், ஒரு விஐபி டைனிங்கும் அதே மாதிரி ஒரு விஐபி ரூமும் புக் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஒயனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அத்தா, ஒரு நிமிஷம், அவங்க வந்துட்டாங்களா? அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, வந்து ஒரு 1 hour இருக்கும் மேம் அப்படின்றாங்க. தேங்க்யூ. எந்த ரூம் மேம்? அப்படிலாம் கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இல்லை, கூட வந்திருக்காது என்னோடய பையன் ஜாங்கோக், அதுக்காக தான் கேட்குறேன். ஓகே மேம். ஒன் செகண்ட் அப்படின்ட்டு வேலை செய்கிற ஒருத்தவங்களை கூப்பிட்டு, இவங்க லோனாக ஒருத்தவங்க இப்போ 1 hour முன்னாடி புக் பண்ணாங்கல்ல? ஆமாம், அவங்க ரூம் என்னங்கன்னு காமி. ஓகே, வாங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ஒயின் தான் அவங்க அத்தை கையை பிடிச்சிட்டு வரா. அத்தை என்னத்தது? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்ட்டு அவங்க ஒயின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ரூம் தான் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க. ஓகே. இப்போது ஒயின் தான், அத்தை இப்போது எப்படி அத்தை போகிறது உள்ளார? இரு எதை யோசிப்போம் அப்படின்ட்டு இப்போ சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இப்போது ஒருத்தவங்க க்ளீன் பண்ணுறவங்க தான் அங்கே வராங்க. ஆக்சுவலாக அந்த ரூம்குள்ளே தான் போகிறாங்க போல். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் மேம், இந்த ரூமில் சர்வ் பண்ண போகிறீங்களா? இல்லை மேம், சர்விங்லாம் முடிஞ்சு, க்ளீன் பண்ண போகிறோம். எனிதிங் ப்ராப்ளம்? க்ளீன் பண்ணவா? உள்ளே யாரும் இல்லையா? இல்லை மேம், இப்போ தான் ஒரு 5 minutes முன்னாடி போனாங்க. 5 minutes முன்னாடியா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இப்போ ஜங்குக்கம்மா தான் அந்த கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அங்கே யாரும் இல்லை. இப்போது ஒயினு பின்னாடி போகிறா. இப்போ அந்த க்ளீன் பண்ணுற பொண்ணு பின்னாடியே வரா. இங்கே எத்தனை பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது 2 பேர் தான் வந்தாங்க.
எதுக்கு 2 பேருக்கு இவ்வளோ பெரிய இடம் புக் பண்ணாங்கன்னு தெரில. அவங்க இப்போ தான் கிளம்பி போனாங்க. 2 பேர் தானா? ம், ஆமாம் மேம், 2 பேர் தான். தோ அந்த லிஃப்ட்டில் தான் ஏறி போனாங்க அப்படின்னு சொல்கிறா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒயினை தான் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. அத்த என்னத்த அமைதியார். இப்போது அவங்களும் அந்த லிஃப்ட்டில் ஏறுறாங்க. ரூம் நம்பர் என்ன சொன்னாங்க? 502. சரி, ஓகே. இப்போது போயிட்டு லிஃப்ட்லேருந்து இறங்குறாங்க. சுற்றி மதி பார்க்குறாங்க. ரூம் நம்பர் 502. இப்போ உங்கள் ஒரு பொண்ணு நடந்து போகிறா, சர்வீஸ் பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் மேம். இங்கே 502 ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு மேம். ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் எழுத்துட்டு போகிறாங்க. ஒயின் கண்ணெல்லாம் கலங்குது. அத்தை எனக்கு பயமாக இருக்கு அத்தை. வா அப்படின்ட்டு வேகமாக போகிறாங்க. அத்தை அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க அத்தை சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா யூனா தான் ஜங்குக்க ஒரு மாதிரி ஷோல்டரில் போட்டுட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கா. ஜக் தான் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு போதிலே தள்ளாடிட்டு போயிட்டுருக்கான். இப்போது வேகமாக ஓடி போயிட்டு ஜங்குக்கு தான் பிடிக்கிறாங்க. இப்போ லூனா தான் டக்குன்னு திரும்பி பார்க்குறா. அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறா. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்க லூனா கிட்டேருந்து இழுத்துட்டு வைன் இவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வைன் தான் ஜங்குக்கு பிடிச்சிக்கிறா. வயன் அப்படின்றான். ஒயினோட முகத்தை பார்த்து இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் லூனாவை கண்ணத்துலேயே பலான்னு ஒன்று வைக்கிறாங்க. ஏண்டி அப்படின்ட்டு அவன் முடியை தான் பிடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பிள்ளையே இப்படி ஏமாற்றி கூட்டிகிட்டு வருவேன்? அது அது ஆண்டி அது அவர் தான் சரக்கு. சரக்கு சரக்கா குடிச்சாவன்? இப்போது சப்பனு கண்ணத்தில் இன்னொன்று வைக்கிறாங்க. அது அது ஆண்டி விடுங்க. என்னடி என்ன எவ்வளோ திமிர் இருக்கும்? நல்ல வேலை வைன் சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சது. வைன் நீ நினச்ச மாதிரி தான், இவ்வளோதான் சும்மா விடக்கூடாது. இப்போது அங்கே ஒரு சர்வீஸ் கேர்ள் தான் வரா. லூனா தான் பார்த்துட்டு சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இப்போ அந்த சர்வீஸ் கேர்ள் தான் மேம் என்ன மேம் பண்ணுறீங்க கஸ்டமர் மேலே கை வச்சுக்கிட்டு? என்னவா? என் பிள்ளைய மயக்கி அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ கலந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா பாரு என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு காமிக்கிறாங்க. இப்போ அந்த சர்வீஸ் கேர்ளும் பார்த்துட்டு இந்த லூனாவையும் பார்க்குறா. நீ போலீஸ் கால் பண்ணு, இன்றைக்கி இவ்வளோ ஜெயிலில் அனுப்பாமல் நான் விட மாட்டேன். எவ்வளோ தில்லு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா வைன் தான் அழறா. ஜங்குக் ஜங்குக் இங்கே பாருங்க. வைன் நீ அழாத. ஏய் என்னடி கொடுத்தா உனக்கு? என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு அட்டி அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க போலீஸ்லாம் கால் பண்ணாதீங்க, நான் என்னன்னு சொல்லிடுறேன். சொல்லி சொல்லு அப்படின்றாங்க. அதை அவரை ட்ரிங்க்ஸ் குடித்ததுனால தான் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. இப்போது வாய்ந்தா அதை இல்லத்த அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார் நான் குடிக்க மாட்டேன்ட்டு. இவ தான் அத்தை ஏதோ கலந்து கொடுத்துருப்பா. இப்போது அங்கே மேனேஜரும் வராங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ என்ன நடக்குது? வாங்க சார், நீங்கள் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர். ஆமாம், என்ன ப்ராப்ளம் மேம்? சார் இந்த பொண்ணு என் பையனுக்கு ஏதோ கலந்து கொடுத்துருக்கா சார், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் ஓ மை காட் இது ஜங்குக். ஆமாம் சார், உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மாதிரி நடக்குதுன்னு பாருங்கள், நீங்கள் போலீஸ் கால் பண்ணுங்கள், இப்போ அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றாங்க. வயனு ஒரு பக்கம் அழுதுட்ருக்கா ஜங்குக்கை பார்த்துட்டு. இப்போது மேனேஜர் தான் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே மேம் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் வந்ததும் என்னாச்சு மேம், என்னது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கம்மா தான் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், இந்த பொண்ணு மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்றாங்க. இப்போது மேனேஜர் தான் சார் வீடியோ எவிடன்ஸ் இருக்குது சார். ஓகே கான்ஸ்டபிள் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இப்போ லூனாவோட கையில் தான் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மேனேஜர் தான் சாரி மேம், இந்த மாதிரி ஒரு தப்பு இன்னும் நடக்காது, இதுமாரி யாருக்கும் நடக்காமல் பார்த்துக்கோங்க, என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே வந்துடுறது அப்படின்னு அவங்களுக்கு திட்டிட்டு இப்போ ஜங்குக்கு தான் ஒரு கை ஷோல்டரில் போட்டுக்கிட்டு வைன் வா போலாம். சரியத்த அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் காரில் ஏற்றிட்டு வைனை கூட உட்காந்துக்கிறா. இப்போது அவங்க அதை தான் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. ஜங்குக்கு தான் பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் தான் படுக்க வைக்கிறாங்க. வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான். பாத்தி அவனை, இவனுக்கு இதுக்கு தான் இதனால தான் கல்யாணம் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ண நான் சொன்னேன். அப்படி இருந்து எப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு பார்த்தியா? ஒரு வேளை வைன் நீ மட்டும் சொல்லனா என்ன ஆயிருக்கும்? அதை நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. சரி சரி அழாதடா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அவன் காலை எந்திரிக்கிட்டான், அவனுக்கு இருக்கு
அப்படின்னு திட்டுறாங்க. சரி நீ அழாத, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ ஒயினை தான் சமாதானப்படுத்துகிறாங்க. அவள் அழுதுகிட்டே ஜங்குக்கை பார்க்குறா. அத்தை இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராதில்ல அப்படின்ட்டு தேம்பிக்கிட்டே சொல்கிறா. வராதுடா, நீ கவலைப்படாத. அவனுக்கு காலை எந்திரிக்கட்டும், நடந்ததுன்னு நான் இப்போ தெரிஞ்சாதான் அவனுக்கு புரியும். அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன் எல்லாம் அப்படின்னு திட்டுறாங்க. சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க அத்தை தான் சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போது அடுத்த நாள் காலைல தான் மணி ஒரு 10 இருக்கும். ஜங்குக்கு இப்போ தான் தலையை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறான். ஆ என்ன இப்படி வலிக்குது. இப்போது பொறுமையாக கண்ணை தான் திறக்கிறான். திறந்து பார்த்தா அவனை ரூமில் தான் இருக்கான். நான் எப்போ வீட்டுக்கு வந்தேன் நேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சிட்ருக்கான். இப்போது அவனுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் ஒரு லெமன் ஜூஸ் தான் வந்து நிற்கிது. என்னன்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா வயந்தான். அவன் முகலாம் செவந்திருக்கு, கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு, அழுது அழுது. இப்போது குடிங்க. இப்போது ஜங்குக்கு தான் அதை வாங்குறான். வயன் என்னாச்சு? வயன் எதுவுமே சொல்ல அதை ஜங்கு கையை வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டா. ஜங்குக் தான் என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியலையே. நேற்று அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே போனோம், என்ன நடந்தது? இப்போது கையில் இருக்க ஜூஸை தான் குடிக்கிறான். குடிச்சிட்டு அந்த கிளாஸை பக்கத்தில் வச்சுட்டு கீழே தான் இறங்கி நடந்து வரான். பார்த்தா அவங்க அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. வைன் வைன் அப்படின்னு சொல்லி கிச்சன் பக்கம் போகிறான். வைன் அங்கே இல்லைடா, அவள் கார்டனில் இருக்கா. இப்போ ஜங்குக்கு தான் வெளியே போகிறான். நில்லு ஜங்கோ, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. என்னம்மா வந்து உட்காரு அப்படின்னு நாங்கள் ஜங்குக்கு எதுவும் சொல்ல. அவன் வந்து உட்காடுறான். நேற்று நைட் எங்கே போனேன்? மா அது மீட்டிங்குன்னு. எங்கப்பா மீட்டிங் ரூம்லேயே என்ன? மா இல்லைம்மா நான் ஹோட்டலில் தான் இங்கே பாரு, ஒரு மீட்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேற்று நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்தது எல்லாத்தையும் ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க. ஜங்குக்கு வாயை பொழந்து பார்க்குறான். என்னடா என்னமோ சொன்ன? கல்யாணம் பண்ணது வெளியே தெரிஞ்சா அவளுக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு இப்பயும் அவளுக்கு பிரச்சனை தான்டா. நேற்று அந்த நிலைமையில் அவள் ஒன்று பார்த்துட்டு அவள் எவ்வளோ அழுதுட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு அவள் எவ்வளோ பயந்தா தெரியுமா? ஏண்டா அவளை மேலே மேலே இன்னும் ஏன்டா கஷ்டப்படுத்திட்டு இருக்க? ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவள் உன்னை தப்பாக நினைக்கல தெரியுமா? அவள் என்றைக்குமே அப்படி நினச்சதும் கிடையாது. ஏன்னா உன்னை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஏன் தெரியுமா, அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணுன்னு சொன்னேன். இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதான். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சால் உன்கிட்டக்க யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீ உன் பிஸ்னஸ்க்காக அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீ வந்து உங்கள் 2 பேருக்கும் மேரேஜே ஆகலைன்ற மாதிரி உன் வேலையை நீ பார்த்துட்ருக்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இன்னைக்கு கஷ்டப்படுறது நீ இல்லை, அவள் தான், முழுக்க முழுக்க அவள் தான். நேற்று ராத்திரியிலேருந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. அவ்வளோ பயந்துட்டா, ஒரு வேளை நம்ம போகலன்னா என்ன ஆகுது அத்தன்ட்டு. அவள் ஏதோ நேற்று நைட்டு ஒரு மாதிரியாக இருக்க, இல்லை அத்தை நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லி அவள் சொன்னதுனால நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்தோம், இல்லைனா என்னடா ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது இதுக்கு மேலே பேசாத ஜங்கு, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இது வரைக்கும் நீ எடுத்த முடிவில் நான் எல்லாம் சரின்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த முடிவை நான் வேணான்றேன். போதும், இதுக்கப்புறம் வைனும் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணும், அவ்வளோதான். ஏன் உங்கள் அப்பா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீயே பிறந்துட்ட. அப்படி இருக்கும் போது அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் சக்ஸஸ் ஆகலை, உனக்கு மட்டும் என்ன? எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் வைன் இந்தமாதிரி நான் கஷ்டப்படுறத பார்த்தேன், அப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன் ஜங்கு. இது வரைக்கும் அம்மா நான் கோவப்பட்டதில்லை உன் மேலே, இன்றைக்கி கோவப்படுற இடத்துல வச்சுருக்கேன். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. திருப்பி இந்தமாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. மா சத்தியமாக நடக்காதுமா, ப்ராமிஸா. போய் அவகிட்ட என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. அவளை போய் சமாதானம் பண்ணு. அவள் நேற்றுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா. நினச்சி எவ்வளோ பயந்து போய் உட்காந்துருக்கா தெரியுமா? போ அப்படின்றாங்க. இப்போ ஜங்க் தான் எந்திரிச்சு கொடுக்குறோம் ஓடுறான். கார்டனுக்கு போனா வயந்தா அங்கே இருக்க ஸ்டோன் பெஞ்சில் அவள் நீயே ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி தலையை அதில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அவள் கண்ணில் இருக்க கண்ணீர் தான் ஒரு ட்ராப்பாக வெளியே வருது. இப்போ ஜங்க் தான் வேகமாக போயிட்டு அவன் முன்னாடி நீல் டவுன் போய் உட்காடுறான். ஃபைன் இப்போது கண்ணை தொடச்சிக்கிறா. சொல்லுங்க ஜங்கு என்னது அப்படின்னு கேட்குறா. ஜங்குக்கு வைனை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜங்க் தான் அவளை ஹக் பண்ணிக்கிறான். சாரிடி, எனக்கு சத்தியமாக அப்படி நடக்கும்னு தெரியாது. இல்லை நான் ஏதோ
நான் எவ்வளோ பயந்தேன்னு தெரியுமா? சாரிடி. இங்கே பாருமா, அழாதரா. இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு தப்பு திருப்பி நடக்கவே நடக்காது. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். நான் அலட்சியமாக இருந்ததுனால தான் இந்த தப்பு. இங்கே பாருவாய், திருப்பி இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது, சரியா? நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். என் மேலே ப்ராமிஸா அப்படின்றான். நான் பயந்துட்டேன். சரிடா தங்கம், பயப்படாத, ஒன்றும் இல்லை. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன். இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் பக்கத்தில் தான் இருப்பேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ ஒயின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அந்த ஹக்லேயே தெரியுது ஒயின் எவ்வளோ பயந்துருக்கான்னும் போது. சரி, ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் இருக்கேன், சரியா? எங்கேயும் போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. சரிடா தங்கம், நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசல. கிட்டத்தட்ட ஒரு ½ அப்படி தான் ஹக் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இப்போ தான் ஜங்குக்கு அவ கூட இருக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கு. இப்போ பொறுமையாக எந்திரிக்கிறா. சாரி வயன், சத்தியமாக இந்த மாதிரி தப்பு நடக்காதடி, கண்டிப்பாக நடக்காது. இதுக்கப்புறம் நான் கூட தான் இருக்க போகிறேன். அழாதடி, அழுத முகம்லாம் வீங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடச்சி விடுறான். ஓ, எப்படி பண்ணிட்ட தெரியுமா? நான் பயந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ சத்தியமாக பண்ண மாட்டேன்டி. இதுக்கப்புறம் இப்படி ஒன்று நடந்துச்சு, சத்தியமாக நடக்காது அப்படின்றான். நடக்கட்டும், நானும் உன் பையனும் வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்றா. என்ன அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறான். என்ன சொல்கிற? இப்போ வயந்தா செக்கோட கையை எடுத்து அவள் வயிற்றில் வைக்கிறா. இப்போ அவன் கண்ணெல்லாம் கலங்குது. நிஜமாவா? நேற்று மத்தியானம் நான் அதை தான் சொல்ல வந்தேன். நீ தான் மீட்டிங் இருக்கு, நான் போகிறேன்ட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழறா. சாரிடி, ஏண்டி இதை முன்னாடி சொல்லியிருந்தா நான் ஏண்டி போகிறேன் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். போ, நான் எப்படி பயந்து ஓடி வந்தேன் தெரியுமா? போ, நீ பேசாத. சாரி, சத்தியமாக சாரிடி. ஐயோ, நிஜமாக தெரியாதுடி. ஏண்டி மத்தியானமே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அது நேற்று ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி கேராக இருந்துச்சு. நீ வேற வேலையாக இருந்தியா, என்னை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரில. அது வேற நீ எதாவது கண்டதை சாப்பிட்ருப்பேன்னு நீயே திட்டுவ. அதுக்காக தான் நான் சுவாத்தியை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க கிளினிக் போயிட்டு வந்தேன். அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றா. பாவம் மூஞ்சி வச்சுக்கிட்டு. ஜங்குக்கு சந்தோஷப்படுறதா அழறதா என்னன்னே தெரில. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒயினை தூக்கி சுற்றுறான், அந்த கற்றுறான். நான் அப்பா ஆயிட்டேன்டி அப்படின்ட்டு. வயந்தான் இப்போ தான் சிரிக்கிறா. என் தலை சுற்று, இறக்கி விடு அப்படின்னதும் இவன் பொறுமையாக இறக்கி உட்கார வைக்கிறான். சரி, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாமா? ஆனால் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். நானும் பாப்பாவும். இப்போ நான் அவகிட்ட சொல்லிட்டேன், உங்கள் அப்பா ஒன்றையும் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான்ட்டு. ஏய், அப்பெல்லாம் ஏண்டி சொல்கிற? நான் போக மாட்டேன். இதுக்கப்புறம் நீயே அடிச்சு சொத்தனா நான் போக மாட்டேன். எனக்கு நீயே நான் பிள்ளையும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கான். இவன் கத்துனது உள்ளே கேட்டிருக்கோம். இப்போது ஜங்கு கூட அம்மா தான் அங்கேருந்து நடந்து வராங்க. இவன் இதுக்கு பைத்திய மாரி கத்துறான் அப்படின்ட்டு அவங்க பொறுமையாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இப்போது ஜங்கு மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வரான். டி இருறா, என்னடாச்சு, ஏன்டா கத்துற பைத்தியக்கார மாதிரி? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அப்படின்றா. நீ பாட்டியா போகிற, நான் அப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். என்ன? இப்போ அவங்க திரும்பி வயனை தான் பார்க்குறாங்க. நகர அட்டக்க அப்படின்னு ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு, நிஜமாவா? எப்போ? அது நேற்று மத்தியானம் தான் தெரிஞ்சது அத்தை. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சா, நான் அந்த இதுலேயே சொல்ல மறந்துட்டேன். முதல்ல கார் எடுறா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடும். தூரமா போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜங்கு கார் எடுக்கிறான். நீ வாடா, நான் போகலாம் அப்படின்ட்டு அவங்க பொறுமையாக கூட்டிகிட்டு வராங்க. நீ நேற்று என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இல்லை அத்தை, இவனை பற்றி நினச்சிக்கிட்டே எனக்கு எதுவும் மனசில் வரல, அதுதான். சரி ஒன்றும் இல்லை, வா அப்படின்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் தான் செக் பண்ணிட்டு இப்போது ரிப்போர்ட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே ஜங்கு கூட அம்மாவும் ஜங்குக்கும் உட்காந்துருக்காங்க. கூட ஒயினும் வரா. வந்து உட்காரம்மா அப்படின்னு ஜங்குக்கு அம்மா தான் பக்கத்து சேரில் உட்கார வைக்கிறாங்க. ஒயினும் உட்கார்றா. இப்போ ஜங்குக்கு தான், டாக்டர் வயனு குழந்தைங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். குழந்தை நல்லா இருக்கு, ஆனால் வயன் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? டெய்லி அவன் நல்லா தான் சாப்பிட்றா, நான் கரெக்டாக டைம் கொடுத்துட்றேனே அப்படின்னு ஜக்கு கூட அம்மா தான்.
இல்லை அப்படி சொல்ல, நம்மளாம் வயிற்றில் ஒரு குழந்த இருக்கனாலே நம்மளாம் ஜாக்கிரதையாக பார்த்துப்போம், நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருப்போம். ஆனால் வயனோட உடம்புல 2 குழந்த இருக்குது, 2 உயிர் அப்படின்றாங்க. இப்போது சொக்கக்கூட அம்மா தான் ட்வின்ஸா அப்படின்றாங்க. வயனுக்கெலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கெலாம் சொல்லவே தேவையில்ல. டாக்டர் நிஜமாவா? ம். அப்போனா அவளை இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்ல, நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் என்ன கொடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள், கரெக்டாக அதை கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் நான் எழுதி தரேன், முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அப்படின்னு வைன் பார்க்குறா. எதுவுமே சாப்பிடக்கூடாதா ஜங்க் ஃபுட்ஸில்? ம். ஜங்குக்கோட அம்மா தான் விட்ரா, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுறேன் சரியா, நல்லா ஹெல்த்தியாக அப்படின்றா. அப்புறம் இந்த மெடிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க. வீக்லி செக்கப் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னதும் ஓகே டாக்டர். ஜங்குக் தான் அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிக்கிறான். சரி ஓகே, நீங்கள் பாருங்கள், வைன் கேர்ஃபுல்லாக இரு. ஓகே டாக்டர். இப்போது அங்கேருந்து கிளம்பி வெளியே தான் வராங்க. ஜங்குக் தான் வைனை பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறான். இப்போது அவங்க அம்மா உட்காடுறாங்க, ஜங்குக்கோ ட்ரைவ் பண்ணுறான். எப்பயும் போகிறத விட ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவங்க அம்மா தான் டேய் இங்கேயே ஊர்வலம் போறியா என்ன? மா சும்மாருமா, அவத்தில் 2 குழந்தை இருக்குது, பொறுமையாக கூட்டிகிட்டு போகணும்ல, நீ வேற அப்படின்ட்டு வாய்ந்தா வெளியே பார்க்குறா. ஏங்க நடந்து போகிறதே ஸ்பீடாக தான் இருக்குது, நீங்கள் கார் நிப்பாட்டுங்க, நான் நடந்தே வீட்டுக்கு வரேன் அப்படின்றா. ஏய் அப்படிலாம் இல்லை, ஒழுங்காக உட்காந்து வா. டேய் கொஞ்சம் 20லயாவது போடா, 10ல் எவனாவது ஓட்டுவானாடா. மா ஸ்பீட் பிரேக்கர்லாம் வருமா அந்த ரோட்டில், அதனால் பொறுமையாக தான் போகணும். இப்போது அவங்க அம்மா தான் பார்க்குறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு ஜக்கு கூட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் வைன் வீட்டுக்கெலாம் தெரியுது. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குக் தான் வைனை விழுந்து விழுந்து பார்த்துக்கிறான். அவன் என்ன சாப்பிட்ணும் போகணுன்ட்டு கூடவே இருந்து பார்த்துக்கிறான். வைன் இந்த மாத்திரை போட்டியா? இப்போ தானே போட்டேன். சரி இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். குடி, எவ்வளோ சாப்பிட்ற, இந்த ஜூஸை குடிக்க முடியாதா என்ன? சரி அப்படின்ட்டு குடிக்கிறா. குடிச்சிட்டு கிளாஸ் தான் கொடுக்குறா. சூப்பர், படு அப்படின்ட்டு படுக்க வைக்கிறான். ஜங்குக்கு பக்கத்துலேயே படுத்துக்கிறான். ஜங்கு என்ன நீ ஹக் பண்ணும் டைட்டா. ஏண்டி என்னாச்சு? அப்புறம் குழந்த பெருசாகிடுச்சுன்னா உனக்கு எனக்கு கேப் விழுந்துடாது, அதனால வயிறு பெருசாகிற வரைக்கும் நீ டைட்டாக ஹக் பண்ணு, நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்றா. இப்போ ஜங்குக் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அது வைனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவன் நிம்மதியாக தூங்குறா. இதை பார்க்கும்போது ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜங்குக் வந்து ஆஃபீஸ் கிளம்புறான். இப்போ வைன் பார்த்துட்டு என்ன ஆஃபீஸ் போகிறேன்? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரியா? ஆமாம் உன் ஃப்ரெண்டுக்கு அப்போ தெரிஞ்சிருக்குமே நேற்று கிளினிக் போகும்போது. தெரியும், நான் சொல்லிட்டேன் நீ தான் என்னோடய ஹஸ்பண்டுன்ட்டு. பாரா, அப்போ அவகிட்ட மட்டும் சொல்லிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, எப்படி ப்ரெக்னென்ட்டுன்னு கேட்டா, அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உண்மையே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வைன் திரு முழிக்கிறா. சரி நான் கிளம்புறேன், ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஒழுங்கா சாப்பாடு ஜூஸு மாத்திரை எல்லாத்தையும் கரெக்ட் டைம்க்கு எடுத்துக்கிறேன், புரியுதா? சீக்கிரம் வந்துடு. ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். வைன் டாட்டா காட்டுறா. இப்போ கீழே வந்ததான் ஜங்குக் அம்மா, டேய் எங்கடா போகிற? ஒரு சின்ன வேலைம்மா ஆஃபீஸில், அதான் போகிறேன். என்ன வேலை? அவளை பார்த்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை? மா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேம்மா, எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ட்டு. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்தேன்னா இந்தமாரி வேறு ஏதாவது பிரச்சனை வரும், அது தேவையில்லம்மா. இதுக்கப்புறம் நான் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் உண்மை என்னன்னு சொல்லிட்டு போகிறேன். என்னால் அவள் பாதிக்கப்படுறான்னும் போது நான் அதை எடுத்துக்க முடியாதும்மா. இதுக்கு மேலே நான் எடுத்துகிட்டு போக விரும்பலை. நான் பிஸ்னஸ்க்காக தான் ஓகே ஓரளவுக்கு வந்துட்டேன்னா அவளையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சதில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேம்மா. அதனால தான் இன்றைக்கி அவள் என்னால் கஷ்டப்படுறா. வேணாம்மா, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதான் எல்லாருக்கிட்ட போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜெமினி அங்கேயும் பார்த்துக்க சொல்ல போகிறேன். இந்த 10 மாதத்துக்கு மட்டும் நான் வைன் கூட இருக்கலான் இருக்கேம்மா. இப்போது ஜங்குக்கு அம்மாவுக்கு ஜங்குக்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிடா, ஆனால் மேனேஜர் நான் பார்த்துக்கிறேம்மா, எனக்கு வைனோட சந்தோஷம்தாம்மா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ்லாம். அவளுக்கு முன்னாடி வேறு எதுவுமே கிடையாது. உனக்கே தெரியுமே
நான் சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்துட்ருக்கேன்ட்டு. சரிடா, சரி, போயிட்டு வா. சரிம்மா வரேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் கிளம்புறான். இப்போ ஆஃபீஸில் போயிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறான். எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன, ஜங்குக் சார் தான் வைன் மேமோட ஒய்ஃபா அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு சில பேர் ஹாப்பியாக இருக்காங்க. சுவாதி தான், அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு ஜங்குக்கை பார்த்து சிரிக்கிறா. ஜங்குக்கும் திரும்பி சுவாதியை பார்த்து சிரிக்கிறான். இப்போ அந்த கம்பெனிக்குள்ளே தான் 2 பேர் வராங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தயாங் தான். சொல்லு மச்சான், எதுக்கு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருடா, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க, புரியுதா? ஆ, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. எதுக்கு எதுக்கு அப்படின்ட்டு ஜிமின் தான் டென்ஷன் ஆகிறான். மச்சான், இது இளம வயசு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். உன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு பிஸ்னஸை பார்க்க நோ 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 நோ, அதுக்கெலாம் இன்னும் டைம் இருக்கு மச்சான் அப்படின்றான். டேய் மூடிட்டு பாரு, நான் வந்து வைனை பார்க்க போகிறேன். வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஏன்னா சொல்லவே இல்லை அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். மச்சான் அப்பாவா போறியா அப்படின்ட்டு 2 பேர் தூக்குறானுங்க. டி 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 இறக்கி விடு இறக்கி விடு. இப்போ தேங்க தான், டி மச்சான் சொல்லவே இல்லை. நேற்று தாண்டா கன்ஃபார்ம் பண்ணோம். அதான் ஒரு 10 மாதத்துக்கு பார்த்துக்கோங்க, சரியா? 10 மாதம் இல்லை, இன்னும் ஒரு 1.5 வருஷம் பார்த்துக்கோங்க. நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிறேன். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுறேன், நான் அங்கே வந்து பார்த்துக்கிறேன். இப்போது தேங்க தான், சரி மச்சான் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ. இப்போ ஜிமின் தான், நம்ம கேங்கில் ஃபஸ்ட்டு லவ் பண்ணது இவன் தான்டா, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணதும் இவன் தான், ஃபஸ்ட்டு அப்பாவாகிறதும் இவன் தான்டா. நான்லாம் என்றைக்கு கல்யாணம் பண்ணி என்றைக்கு அப்பாவாகிறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போ ஜிமின் கிட்ட தான் போயிட்டு, அதுக்கு முதல்ல யாரையா லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குழந்தைய பற்றி யோசிக்கலாம், சரியா அப்படின்னு ஜக்கு காதில் சொல்கிறான். டே டே டேய், நீ எல்லாம் அப்பா ஆகிட்டுன்னு வெறுப்பேத்தாது, கிளம்பு கிளம்பு. நான் மனசு மாறத்துக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிரு. நான் கம்பெனியை பார்த்துக்கிறேன், உனக்காக இல்லை, வைனுக்காக, வைன் வயிற்றில் வளர குழந்தைக்காக அப்படின்றான். ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டா சரிதான். தேங் தான், டே மச்சான் என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போயிடுறான். இந்த பக்கம் சுவாதி தான் நேராக வைனை பக்கத்துக்காக வீட்டுக்கு வந்துருப்பா, லீவ் போட்டு. வீட்டுக்கு வந்துட்டு கதவை தான் தட்டுறா. ஜங்கு கூட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீ யாருமா? நான் வைனோட ஃப்ரெண்டு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஆ, சுவாதி தானே உன் பேர்? ஆமாம் ஆண்டி. உள்ளே வாம்மா, வைன் மேலே தான் இருக்கா. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே தான் போகிறா. பார்த்தா வைன் உட்காந்துக்கிட்டு ஒரு பவுல் நிறைய ஃப்ரூட்ஸு அதான் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ சுவாதி தான் பார்த்துட்டு, வயன் ஏய் எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவள் ஃப்ரூட் பவுல் எடுத்து ஓரம் வச்சுட்டு, வா வா வா. என்னடி என்ன இப்படி உட்காந்துருக்க? இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கணுமா, ஜங்குக் சொல்லிட்டு போயிருக்கான், அதான். ஜங்குக் சாராக இருந்தவர் இப்போ அவர் ஆயிட்டாரா அப்படின்றா. அட நீ வேற, அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அதனால் உங்களுக்கு வேணால் அவராக இருக்கலாம், எனக்கெலாம் அப்படி கிடையாது அப்படின்னு வாங்கி சொல்கிறா. சின்ன வயசுலேருந்தா? என்னோடய ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்க்கலையா? பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடு, அப்போ தான் தெரியும் நானும் ஜங்குக்கும் எப்படி லவ் பண்ணோன்ட்டு. பாரு 2 பேரும் அந்தளவுக்கு லவ்வோ. சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவன் கூட தான் இருக்கேன், இப்போ வரைக்கும் அவன் கூட தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன். சரிதான், ஹாப்பியாக இருந்தால் நல்லது. ஆமாம், ஜங்குக் எப்படி விட்டார் உன்னை? ஒர்க் இல்லை? அது ஜங்குக் சார் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே சொல்லிட்டாரே. என்ன சொன்னார்? ஏன் அவன்கிட்ட சொல்லையா என்ன? என்ன சொன்னார்? அது நீயும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆஃபீஸ்லையா? எல்லாருக்கிட்டையுமே வா? அதுவும் இல்லாமல் ஜங்குக் சார் இதுக்கப்புறம் ஆஃபீஸ் வரப்போகிறதில்ல. என்ன சொல்கிறா? அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ, ஜிம்மின்னு அப்புறம் தயாங்க, இவங்க 2 பேர் தான் ஆஃபீஸ் பார்த்துக்க போகிறாங்களாம். சார் வீட்டிலேருந்து உன்னை பார்த்துக்க போகிறாராம் அப்படின்னு சொன்னார். இப்போ வயந்தான், நிஜமாவா? உன்னை பார்த்துக்க போகிறதுனால தான் அவர் வந்து 2 பேரையும் விட்டுட்டு இனிமேட்டு உன் கூட தான் இருக்க போகிறாராம், உன்னை டேக் கேர் பண்ணிக்க போகிறதா சொன்னார். சரி, அதான் நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வயனோட மனசுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. ஜங்குக் எதுக்கு சொன்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இவங்க பேசி முடிச்சுட்டு, சரி வயன், எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். எதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். இரு, நான் இன்னொரு நாள் வரேன் கண்டிப்பாக, வேலை இருக்குடி ஹெவியாக, அதான். சரி பாய். பாய் அப்படின்னு சுவாதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போது ஈவினிங் போல தான் ஜங்குக் வந்திருப்பான். வயனுங்கம்மா எங்கே? மேலே தான் இருக்கா, இன்னும் வரவே இல்லை. மதியானம் சாப்பிட்டா, அதுக்கப்புறம் தூங்குறேன்னு தூங்கிட்டு இருந்தா.
இன்னும் கீழே இருந்துச்சு வரலடா. சரிம்மா அப்படின்ட்டு மேலே வரான். வரும்போதே கையில் ஸ்வீட்டு ஒயினுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரான். பார்த்தா ஒயின் தான் ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. பையன் ஆ வந்துட்டியா ஜங்குக்? ம் இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு அப்புறம் ஸ்நாக்ஸு அதுவும் ஹெல்த்தியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஐ தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. ஸ்நாக்ஸை பார்த்தா தான் ஒரு லவ் யூவே கிடைக்குது. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஆ ஏதோ கேட்கணும்னு நினச்ச மறந்து போயிட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு ஜங்குக் பக்கம் திரும்புறா. ஜங்குக் பார்த்துட்டு என்னாச்சு? இப்போது அதை எடுத்து கீழே வச்சுட்டு நீ ஆஃபீஸில் எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டியாமே, எதுக்கு சொன்ன? சுவாதி வந்து சொல்லிட்டாள் அதுக்குள்ளே. ம் ஏன் சொன்ன? சொன்னால் உன் பிஸ்னஸ்க்கு தானே ப்ராப்ளம் வரும்னு. இங்கே பாரு, நீ அழுததை பார்த்தும் போதே என்னால் தாங்க முடியல. உன்னை ரொம்ப ப்ரொட்டெக்டிவாக உனக்கு எதுவும் வந்துடக்கூடாது, உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் உன்னை கஷ்டப்படுத்துதுன்னும் போது எனக்கு உன்னை விட எனக்கு அது ஒன்றும் பெருசு கிடையாது. அதனால தான் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்வெஸ்டர்ஸ், என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், என்னோடய கிளைண்ட்டு, யார் என்ன கேட்டாலும் அதுக்கான எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சரியா? நீ கவலைப்படாத, நீ எனக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்றான். வயனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவள் ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கா, ம் என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா? ஹேய், என்னடி கேள்வி? உன்னை சின்ன வயசுலேருந்து இப்படி தானே பார்த்துட்ருக்கேன், ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி கேட்குற. அது தெரியும், ஆனால் அப்போல்லாம் தெரியாதுல்ல. இப்போ நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு புரியுது. நீ எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுற, எந்த அளவுக்கு என்னை ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிற, எல்லாமே எனக்கு தெரியுதுல்ல. அதான் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பியா அப்படின்னு கேட்குறா. ஏ லூசு, இப்போன்னு கிடையாது. இது நீ 60 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன். ம் இதே மாதிரி அவன் என்ன சிரிக்க வச்சு பார்த்துப்பேன். ஜங்குக்கா, நான் உனக்கு கேட்கவா? என்னது? உனக்கு ஏன் என்னை பிடிச்சது? அது தெரிஞ்சே ஆகணுமா என்ன? என்ன சிரிக்கிறா? சொல்லு. சொல்லுமா என்ன? சொல்லு. முதல்ல எதுக்கு என்னை பிடிச்சது? ஃபஸ்ட்டு நீ என்னை எப்படி பார்த்த? இல்லை இல்லை, உன்னை ஃபஸ்ட்டு பார்த்ததே எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னோடய வீடு ஆப்போசிட் பையன்தான் நீனு. ஆமாம். அன்றைக்கி எனக்கு லாலிபாப் எடுத்துகிட்டு வந்தியே, ஃபர்ஸ்ட் டைம். அது ஃபஸ்ட் டைம் இல்லை. அன்றைக்கி தான் நான் உன்னை பார்த்தேன். அன்றைக்கி எனக்கு லாலிபாப் கொடுத்த. அது அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன். எப்போ? அது அப்போது நீ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த. உனக்கு ஞாபகம் இருக்கானான்னு தெரில. உன் பக்கத்தில் இருக்க பையன் உன் பேக்லேருந்து சாக்லேட்டை திருடிட்டான். அன்றைக்கி நீ மேம் கிட்டே மாட்டி விட்டல்ல. அப்படின்ட்டு வாங்கி யோசிச்சு பார்க்குறா. மேம் மேம், இந்த பையன் லாலிபாப்பா திருட்டிட்டா. எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒயந்தா அழுதுட்ருப்பா, ரொம்ப க்யூட்டாக. இப்போ மேம் தான் பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து, டேய் அவள் லாலிபாப் பண்ணி எடுத்தியா? நோ மேம், இது என்னோடது, வயன் பொய் சொல்கிறா அப்படின்ட்டு. இதெல்லாம் வாசல்லேருந்து ஒரு பையன்தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருப்பாங்க. அப்போது அவன் க்ராஸ் ஆகும் போது தான் இந்த சினாரியோவை பார்த்துருப்பான். இப்போ ஜிமின் கிட்ட தான், டே ஜிமின் நில்லு. என்னடா ஜங்குக்கு? கேண்டி போகலாம் வாடா, மிஸ்ஸை வேறு தேடுவாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஜங்குக் தான் நின்று பார்த்துட்ருக்கான். மேம் பொய் சொல்கிறா, அது என்னது? சரி வயன் விடு, வேறு சாக்லேட் வாங்கிக்கலாம். அது என்னோட பொருள் தானே, அவன் எப்படி எடுக்கலாம்? அது தப்பு இல்லை, என்னோடது எனக்கு தானே அப்படின்ட்டு கண்ணை கசக்கிட்டு அழறா. இதை ஜங்குக் பார்த்துருப்பான். டேய் என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு ஜிமின் கேட்குறான். உங்ககிட்ட லாலிபாப்பா தான் இருக்குது. லாலிபாப்பா? கேண்டீனில் தான் இருக்கலாம். சரி வா அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் வேகமாக போயிட்டு ஒரு லாலிபாப் வாங்கிட்டு வரான். அதுக்குள்ளே பிரேக் டைம் வந்துருச்சு. இப்போ வாய்ந்தான் அழுதுட்ருப்பா, ஒரு மாதிரி பெஞ்சில் படுத்துக்கிட்டு. இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக போயிட்டு அவள் பக்கத்தில் அந்த லாலிபாப்பை வச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறான். வயனை அழுதுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எந்திரிச்சு பாப்பா. என்னோட லாலிபாப்பு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டே எழுந்து பார்க்குறா. பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு லாலிபாப் இருக்கும். இது என்னோடது
அது வைன் வச்சிருந்த மாதிரி அதே லாலிபாப் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். இதை பார்த்துட்டு ஐ அதை பிரித்து வாயில் தான் வைக்கிறா. ம் இது என்னதான் அதே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. இப்போது அதை தான் ஜங்குக்கு சொல்கிறான். அப்போது அது நீ எடுத்துகிட்டு வந்ததா? நான் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆ அப்போ என்ன லாலிபாப்காகலாம் லவ் பண்ண அப்படின்னு கேட்குறா. ஹேய், லாலிபாப்காகலாம் உன்னை லவ் பண்ணலடி. நீ சொன்ன விஷயம் அந்த வயசுலேயே அது என்னோட பொருள் தானே, அது எனக்கு தானே நீ சொன்ன பற்றியா, அது எப்படி வேற ஒருத்தங்க எடுக்கலான்ட்டு எனக்கு அங்கே தான் ஒரு விஷயம் இதாச்சு. அப்போது நான் ஒன்று தான் இருந்தா உனக்கு நான் மட்டும்தானே அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் உனக்கு நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சேன், உன்னை நான் மட்டும்தான் பார்த்துக்கணுன்னு நினச்சேன், உன்னை கேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இந்த லைஃப் ஃபுல்லாக உன் கூட இருக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட வந்து நான் பழக ஆரம்பித்ததே. வயனோட கண்ணெல்லாம் கலங்குது. ஹே அழாத லூசு அப்படின்னு தொடச்சி விட்றான். உனக்கு இன்னொரு விஷயம் காமிக்கவா? என்னது? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் ஒரு ட்ராவை திறக்கிறான். அது ஒரு சீக்ரெட் லாக்கர் மாதிரி இருக்குது. அதுலேருந்து ஒரு டைரி தான் எடுத்துகிட்டு வரான். என்னது இது? இது எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் எழுதி வச்சுருப்பேன், இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி தான் திறந்து ஒரு மாதிரி அந்த பேப்பரெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறான். என்ன பண்ணுற? இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ தேடுறான். அதில் அந்த லாலிபாப்போட கவர் தான். அதை எடுத்து காமிக்கிறான். பார், இது நான் சாப்பிட்ட டஸ்ட்பினில் தானே போட்டேன். அதை நான் எடுத்து வச்சுருந்தேன் பத்திரமா. இது ஃபஸ்ட் டைம் நான் உனக்கு வாங்கி கொடுத்ததில்ல, அதான் ஞாபகமாக வச்சுருந்தேன். ஏன் இது முன்னாடியே என்கிட்ட சொல்ல? சொல்லணும்னு டைம் வரல, நீ கேட்டியா அதான் சொன்னேன். எவ்வளோ பத்திரமா வச்சுருக்க. ஆமாம், அந்த டைரியில் என்ன எழுதியிருக்க? அது என் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. நிஜமாவா? நான் அதை பார்க்கவா அப்படின்னு கேட்குறா. நீ பொறுமையாக பார்க்கலாம், இன்னும் நான் நிறைய எழுத வேண்டியது இருக்குது. எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீ பாரு. என் லைஃப்பில் பாதி தானே வந்திருக்கேன், இன்னும் ஃபுல் ஜேர்னி உன் கூட போகணும்ல. நம்ம வயசானதுக்கப்புறம் நான் அந்த டைரி எழுதி முடிப்பேன், அதுக்கப்புறம் நீ இதை படிக்கலாம். நிஜமா? இப்போ வாய்ந்தா ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் என் லைஃப்பில் வந்ததுக்கா அப்படின்றா. ஹலோ சார், அப்படிலாம் கிடையாது, நம்ம ஒரு டெஸ்டினிடி, அதனால தான் 2 பேரும் சேர்ந்துருக்கோம். இல்லைனா அந்த நொடி உன்னை பார்த்துருக்கவும் மாட்டேன், என் மனசில் காதில் வந்திருக்காது, உன்கிட்ட நான் பேசி இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். எல்லாம் ஒரு காரணம்தான். எனக்கு நீ கிடச்சதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி, நானும் பிளஸ்டு தான் அப்படின்றான். எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்க் தான் வாயினோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். இந்த ஜேர்னி உனக்காக மட்டும்தான்டி. லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ டூ. 2 பேரும் லிப்ஸில் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதே ஒரு அழகான எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கிரேட் வெர்ஷன் நிறைய பேர் இந்த ஸ்கூல் லவ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதை நான் 2K ஸ்பெஷலாக உங்ககிட்டயே நான் கொடுப்பேன்னு நானே எதிர்பார்க்கலடா. எனக்கு ரொம்ப ஹாப்பி 2K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுப்பேன், பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகேடா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.